மார்க்சியம் என்பது வந்து ஒரு உலக தத்துவம்னு சொல்லுவாங்க. மார்க்சியம் வந்து அடிப்படையாக ஒரு அரசியல், அறிவியல், சயின்ஸ் அதில் தான் ஆரம்பிச்சது. ஸோ இப்போ நான் உங்களை வந்து கொஞ்சம் முன்னாடி கூட்டிகிட்டு போகிறேன். மார்க்சியம்ன்றது இப்போது 150 வருடங்களுக்கு முன்னாடி மார்க்ஸ் பிறந்ததுக்கப்புறமா ஏற்பட்ட ஒரு நடந்த ஒரு நிகழ்வு. நம்ம ஒரு முன்னாடி போகலாம். இதுக்கு கொஞ்சம் தத்துவத்தை பார்க்கணும். தத்துவம்ன்றது இருக்கு இல்லையா, தத்துவம்னா நீங்கள் ரொம்ப ஐயோ கஷ்டமான விஷயமே, தத்துவம் என்பது வந்து நம்ம எளிமையாக புரிஞ்சிக்க முடியாது, அதெல்லாம் ஃபிலாசபி ஸ்டூடெண்ட் படிக்கிறது. யாராவது ஃபிலாசபி ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா? ஸோ ஜென்ரலாக என்ன படிக்கிறீங்க? ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், இல்லை பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி? சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா எல்லாருமே? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இன்ஜினியரிங் சயின்ஸ் பேக்ரவுண்டு தான் நிறையா இருக்கிறீங்க. ஆர்ட்ஸு? ஆர்ட்ஸ் இல்லை, எல்லாம் மோஸ்ட்லி இன்ஜினியரிங் தான். சரி, அப்போது இந்த மனித இனம் எப்போ வந்து உருவாச்சு? 2 விதமான தத்துவங்கள் இருக்குது. ஒரு தத்துவம், அதாவது மத தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மனிதன் வந்து கடவுளால் படைக்கப்பட்டார் இல்லையா. ஒரு நாள் திடீர்னு வந்து கடவுள் உலகத்தை படைத்தார். இப்போ இந்து மதமாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், இல்லை பௌத்தத்தில் வந்து சொல்லலை, பட் அதை மற்ற இது பார்த்திங்கன்னா இஸ்லாமாக இருக்கட்டும், எல்லா உலக தத்துவத்துலேயும் வந்து கடவுள் இந்த உலகத்தை படைத்தார், அதுக்கப்புறம் வந்து மனிதனை படைத்தார். வேதத்தில் வந்து புருஷ்னு ஒரு ஒரு உடம்பு இருந்தது. அந்த உடம்புலேருந்து பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் காலிலேருந்து வந்தாங்க அப்படின்னு ஒரு தத்துவம் சொல்லுது இல்லைங்களா. இது வந்து உலகம் படைக்கப்பட்ட தத்துவம், கிரியேஷன் தியரின்னு சொல்லுவோம் நம்ம ஆங்கிலத்தில். ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுது நமக்கு? ஒரு ஒரு மிகப்பெரிய அணுவெடிப்பு கொள்கை ஏற்பட்டது, பிக் பேங் தியரி இல்லையா. அதுக்கப்புறமா வந்து இந்த உலகம் வந்து சூரியன்லேருந்து சிறை விழுந்தது. அதற்கப்புறம் இது குளிர்ந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயிர்கள் 4-10 பில்லியன் வருடத்துக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன உயிர்கள் தோன்றுச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊர்வன, பரப்பன, நடப்பனெல்லாம் வந்தது. நடந்து போய் அப்புறம் ஒரு மனித குரங்கு பான் மாதிரியான ஒரு உயிரினம் வந்து பின்னாடி முதுகெலும்பெல்லாம் நேராகி மனிதனாக வந்தது. அது ஒரு 1.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அது நமக்கு கிடைச்ச ஃபாசில் இதை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இன்றைக்கு இருந்த மனித இனம் மாதிரியான ஒரு மனிதர்கள் இருந்தாங்க. இதில் பல்வேறு வகைகள் உண்டு. ஹோமோசேப்பியன்ஸ், ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தால் அப்படின்ற பல்வேறு ஸ்பீசிஸில் நம்ம வந்து ஹோமோசேப்பியன்ஸ், மற்றெல்லாம் அழிஞ்சு போச்சு, நம்ம தான் இன்றைக்கி உயிரோடு இருக்கோம் அப்படின்றது அறிவியல் சொல்லுது இல்லைங்களா. இப்போ 2க்குமான வித்தியாசம் வந்து தத்துவத்தில், ஃபிலாசபியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது ஐடியலிசம், கருத்து முதல்வாதம் அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னேன் இல்லைங்களா. கிரியேஷன், கடவுள் வந்து படைச்சாரு, அதை வந்து ஐடியலிசம்னு சொல்லுவாங்க. அதை தமிழில் சொல்லணும்னா கருத்து முதல்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு இடையிலையே புரியல அப்படின்னா கை தூக்குங்க, நம்ம அதை விளக்கிட்டு அதுக்கப்புறமா போகலாம் இல்லைங்களா. நான் பாட்டுக்கு எதாவது பேசிட்டு உங்களுக்கு எதுவும் புரியாமல் போச்சுன்னா அப்புறம் 2 பிரயோஜனம்லாம் போயிடும். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு புரியலையோ நீங்கள் கையை தூக்குங்க, அதுக்கு நம்ம தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். ஸோ இப்போ கருத்து முதல்வாதம், கருத்து முதல் வாதம், ஏன் அதை சொல்கிறோம்? கடவுள் ஒன்றை படைச்சாரு, அதுக்கப்புறமா எல்லாம் வந்ததுன்றதை ஏன் கருத்து முதல்வாதம்னு சொல்கிறோம் அப்படின்னா, கடவுள்ன்றது ஒரு பொருள் கிடையாது இல்லையா. நம்ம ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். ஆத்மாவுக்கு உருவம் உண்டா? பிடிக்க முடியுமா கையில்? காற்று வேறு, ஆத்மா வேறு, அது 2ஐயும் குழப்பிக்காதீங்க. காற்றை வந்து நம்ம கண்டெயின் பண்ண முடியும், நம்ம ஃபீல் பண்ண முடியும், நம்ம மேலே அடித்தா அதுக்கு அது ஒரு மேட்டர் இருக்குது, அதில் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. பட் ஆத்மான்றதோ கடவுள்ன்றதோ நமக்கு புலப்படாத ஒன்று, சிந்தனை மாதிரி. கருத்துன்றது சிந்தனை இல்லையா. சிந்தனையை நம்ம கேப்சர் பண்ண முடியுமா? அப்போது கடவுள்ன்றது ஒரு கருத்து, ஒரு ஐடியா, ஒரு சிந்தனையை வந்து நம்மளால் பிடிக்க முடியாது, பார்க்க முடியாது. அந்த சிந்தனையிலிருந்து ஒரு பொருள் உருவாகிறது, அதுதான் வந்து மத தத்துவம், கிரியேஷன். கடவுள் என்பது ஒரு சிந்தனை. அப்போ ஹெகல்ன்றவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்சல்யூட் ஐடியா அப்படிங்கிறாரு. ஒரு முழுமையான ஒரு சிந்தனை, அந்த சிந்தனை தான் கடவுள். அந்த சிந்தனை வந்து பொருளை படைக்கிறது. என்ன மாதிரியான பொருளை படைக்கிறது? உலகம்ன்றது ஒரு பொருள், மேட்டர். மனிதன் என்பது ஒரு பொருள். ஸோ இந்த மாதிரியான பொருளை ஒரு கருத்து உருவாக்குகிறது அப்படின்றதுனால பொருளுக்கு முன்னால் கருத்து வந்தது அப்படின்ற அர்த்தத்தில் தான் கருத்து முதல்வாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதலில் கருத்து இருந்தது, அப்புறம் பொருள் வந்தது. இது ஒரு சிந்தனை போக்கு, ஒரு தத்துவ போக்கு. உலகத்தில் எல்லா தத்துவமும் பார்த்தீங்கன்னா இந்த போக்கு இருக்கும், கருத்து முதல்வாதம். இப்போ எல்லா மதமும் கருத்து முதல்வாதம் தான். எங்கெல்லாம் கடவுள், ஆன்மா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருதோ அது எல்லாமே கருத்து முதல்வாத தத்துவம்.
இதற்கு முரண்பாடாக ஒரு தத்துவம் இருந்தது. அந்த தத்துவம் வந்து பொருள் முதல்வாதம். அவங்க என்ன சொன்னாங்க, இது வந்து மார்க்ஸ் சொன்னாரா இல்லை பெரியார் சொன்னாரான்னா இதெல்லாம் இப்போ லேட்டஸ்டா. பழைய காலத்துல இருந்த இந்த தத்துவமும் இருந்தது. ஒருத்தன் வந்து என்ன பண்ணா சொர்க்கத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். இன்னொருத்தன் என்ன பண்ணா இங்க இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசினாங்க. இங்க நடைமுறையில் என்ன நடக்குது, இங்க வந்து நம்மளை அடிமை வந்து யோசிச்சான். அடிமையா இருக்கிறவன் நான் ஏன் அடிமையா இருக்கிறேன், இங்க ஏன் அது கஷ்டமா இருக்குது அப்படின்னு யோசிச்சான். அப்போ அதான் அந்த தத்துவ ஞானிகளும் இருந்தாங்க. கிரேக்கத்திலிருந்து தத்துவ ஞானிகள் இருந்தாங்க. இந்தியாவிலையும் கபில அப்படின்ற ஒரு தத்துவ ஞானி இருந்தார். அதே மாதிரி புத்தர் கூட இங்க இருக்க உலகத்தை பத்தி தான் அதிகமா பேசுறார். புத்தர் கூட ஒரு விதத்துல பொருள் முதல்வாத தத்துவம் சொல்லலாம், ஆனா முழுமையா சொல்ல முடியாது. அப்போ இதுக்கு எதிராக இருந்தவர்கள், இப்ப நீங்க ராமாயணம் மகாபாரதம் போன்ற காப்பியங்கள்ல கூட ஒரு சில இது சொல்லுவாங்க. இந்தியாவில் அவங்க பேர் வந்து சாருவாகர்கள்னு சொல்லுவாங்க. சாருவாகர்கள், லோகாயத்தம் சொல்லுவாங்க. இந்த தத்துவ மரபு இருந்தது. ஒரு பக்கம் இந்துத்துவா, அது இந்து மத தத்துவ மரபு, வேத தத்துவ மரபு அப்படின்னு இருக்கும்போது அதற்கு எதிராக சாருவாகம், லோகாயுதம், பொருள் முதல்வாத தத்துவங்கள் அப்படின்னு கவுண்டரா இருந்தது. அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய என்ன நடக்குதுன்ற இந்த உலகத்தை பத்தி பேசினாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா கடவுள்னா ஒன்றும் கிடையாது, ஆன்மாலாம் ஒன்றும் கிடையாது. சூரியனா, ஆமா சூரியன்லேருந்து பூமி வந்துச்சு, பூமியில மனுஷங்க வந்தாங்க. ஆனால் அவ்வளோ அது வந்து கொஞ்சம் க்ரூடாக இருந்தது. அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னு இன்னைக்கு இருக்கிற விளக்கங்கள்லாம் தெரியாது. சூரியன் ஒன்று இருந்ததா, ஆமாம் இருந்தது, இன்னைக்கு இருந்தது, நேற்று இருந்தது, நாளைக்கு இருக்கும். பூமின்றது ஒன்று இருக்கா, ஆமாம் இன்னைக்கு இருக்குது, நேற்று இருக்குது, நாளைக்கும் இருக்கும். அவ்வளோதான். இதுல இருந்து இடையில கடவுள்லாம் கிடையாது. அப்படி சிந்தனைன்னு ஒன்று இருக்கா, ஆமாம் சிந்தனை இருக்குது. இருந்தாலும் ஒரு பொருள் இருந்தால் சிந்தனை வரும். சிந்தனையிலேருந்து ஒரு பொருள் வர முடியாது. இப்போ நம்ம சிந்திக்கிறோம்ல, நம்ம சிந்தனை வந்து நான் ஒரு பொருள், என்கிட்ட வந்து ஒரு சிந்தனை வருது. அந்த சிந்தனை அப்படிதான் வர முடியும். ஒரு சிந்தனை, ஒரு ஆன்மா வந்து ஒரு பொருளை படைக்க முடியாது. ஒன்றுமே இல்லாத இடத்துல திடீர்னு உலகம் வந்து எப்படி சொடக்கு போட மாதிரி வர முடியாது அப்படின்னு மறுத்து பேசினாங்க. அதில் வந்து முழுமையான தெளிவு இல்லை அவங்களுக்கே. ஏன்னா சயின்ஸ் வளர தான் வந்து பொருள் முதல்வாதத்துவம் நல்லா வளர முடியும். அப்போ அன்னைக்கு இருக்கும்போது இந்த மாதிரி சொன்னாங்க, உலகம்னு ஒன்று இருந்தது. இவர் மகாபாரதத்தில் வந்து ஒருத்தர் பேர் சொல்லுவாங்க, தர்மன் வந்து போர் முடிச்சுட்டு வரும்போது ஒரு சாருவாகர் வந்து விமர்சனம் பண்ணார், நீ இவ்வளோ மோசமான இருக்கிறியே, உன் சொந்தக்காரங்களே கொண்டுட்டிய சொத்துக்காக அப்படின்னு சொல்லும்போது அவரை பிராமணர்கள்லாம் பிடிச்சி கொளுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு கதை வருது. அவர் வந்து ஒரு பொருள் முதல்வாதி. அதே மாதிரி ராமாயணத்தில் ஜாபாலின்னு ஒரு அமைச்சர் இருந்தார் ராமனுக்கு. அவர் வந்து இந்த பார்ப்பனர்கள்லாம் சேர்க்காத, அவங்களெல்லாம் சேர்த்து நீ பூஜை பண்ணாத, அவங்க பேச்சை கேட்காதெல்லாம் சொன்னார் அப்படின்ற கேரக்டர் மூலமாக நமக்கு அறிமுகமாகுது. அதே மாதிரி தமிழகத்துலேயும் நிறையா சங்க இலக்கியத்துலேயும் உலக தத்துவம், தமிழக தத்துவம் உலகாயுதம்னு ஒரு புத்தகமே இருக்குது. ஸோ உலகாயுதம் இது வந்து பொருள் முதல்வாத தத்துவம் தான் அப்படின்ற வாதங்களும் உண்டு. நீங்கள் அடிப்படையான ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்க எல்லா தத்துவங்களில் லிட்ரேச்சர் என்ன, அங்கே இருக்கக்கூடிய நூல்கள், பழைய காலத்து இலக்கியங்கள். இப்போ பௌத்த இலக்கியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள் இருக்குது, சமண இலக்கியங்கள் இருக்குது, பார்ப்பன இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா வேதம், புராணம், மனுஸ்மிருதி அப்படின்னு இருக்குது. நீங்கள் அந்த பக்கம் அந்த கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா கிறிஸ்துவ, இஸ்லாமிய இல்லை யூதர்கள் இலக்கியம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓல்ட் டெஸ்டமெண்ட், பழைய இது அப்படின்ற பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுன்னு இருக்குது. இது எல்லா இலக்கியங்கள்லையும் தமிழ் இலக்கியம் மட்டும் கொஞ்சம் தனிச்சு நிற்குது. சங்க இலக்கியம்னு சொல்கிறோம். சங்கம்ன்றது பின்னாடி ஏற்பட்ட ஒரு கட்டுக்கதை, அதை நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். சங்கம்ன்றதே இல்லை. சங்க இலக்கியன்றது ஒரு பேஜுக்காக நான் சொல்கிறேன். இன்றைக்கி அந்த டைமில் இருக்கக்கூடியது சங்க இலக்கியம் நம்ம வச்சுக்கலாமே ஒழிய, சங்கம் இருந்ததா, அது 5000 வருடம் நடந்ததான்றது ஒரு கட்டுக்கதை, பின்னாடி தான் அதை எழுதுகிறாங்க. ஸோ அப்போ அந்த சங்க இலக்கியம்னு ஒரு பேருக்கு வச்சுக்கிட்டாலும் அந்த இலக்கியத்தை தனித்து நிற்குது. ஏன் நிற்குது அப்படின்னா, சங்க இலக்கியத்தில் மட்டும்தான் இந்த கடவுள் வந்து உலகத்தை படைச்சாரு என்ற கதை இல்லை. சங்க இலக்கியம் முழுக்க மக்களை பற்றி பேசுச்சு. இந்த இந்த பகுதியில் இருக்கவங்க வந்து ஆயர், இந்த பகுதியில் இருக்கவங்க வந்து மருத நிலம், இது வந்து நெய்தல் நிலம், இங்கே இருக்க பொண்ணு அந்த ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலாம். இவங்களுக்குள்ள ஜாதி பிரிவினைகள் கிடையாது, இவங்களுக்குள்ள பிறப்பினால் ஜாதி கிடையாது. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அந்த பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போ நெய்தல் நிலத்தில் இருக்கவங்க மீனவர்களே வந்து கொஞ்சம் தள்ளி மருத நிலத்துக்கு வந்துட்டாருன்னா அவருக்கு வேற பேராயிரும். மருத நிலத்தில் மலைக்கு போயிட்டாருன்னா அவருக்கு பேர் வேற ஆயிரும். அப்போ ஜாதின்றது கிடையாது. ஜாதின்றது வடமொழி சொல். கிரியேஷன், கடவுள் வந்து ஜாதியை படைத்தார், வர்ணத்தை படைத்தார் என்ற தத்துவம் தமிழ்நாட்டில் இல்லை, சங்க இலக்கியத்திலும் இல்லை. இப்போ சங்க இலக்கியத்தை கூட நம்ம பொருள் முதல்வாத தத்துவம்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க கருத்தை பற்றி, கடவுள் இதை படைச்சாரு, சொர்க்கம் அப்படி இருந்தது, நரகம் அப்படி இருந்தது அப்படின்ற கதையெல்லாம் பேசலை. நம்ம சங்க இலக்கியம் முழுக்க இங்கே வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையை பேசியது.
சரிங்களா? அப்போ பொருள் முதல்வாதம் என்பது பொருள்தான் முதல் கருத்துன்றது மேபி சிந்தனையாக வந்திருக்கும் லேட்டஸ்ட்டாக. பட் கடவுள், ஆன்மா இதெல்லாம் ஏற்றுக்காத ஒன்று பொருள் முதல்வாதம். இப்போ ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சுதா? கருத்து முதல்வாதம்னா என்ன, பொருள் முதல்வாதம்னா என்ன? இதில் ஏதாவது குழப்பம் இருக்கா? இது இந்த தத்துவ மரபு எல்லா நாட்டிலையும், எல்லா உலகத்துலேயும், எல்லா பழைய காலத்திலேருந்து இன்னைய வரைக்கும் இந்த ரெண்டுக்கான சண்டை தான் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் கருத்து முதல்வாதம், இன்னொரு பக்கம் பொருள் முதல்வாதம். கருத்து முதல்வாதம் வந்து நிறைய எல்லா மதங்களையும் கருத்து முதல்வாதத்துக்குள்ள தான் நீங்கள் கொண்டு வர முடியும். யாரெல்லாம் வந்து கடவுள் உலகத்தை படைச்சாரு அப்படின்னு சொல்ற தத்துவங்கள் எல்லாமே கருத்து முதல்வாதம். பொருள் முதல்வாதம் கடவுளை மறுத்து இல்லை மக்களுக்காக அப்படின்னு சொல்றதெல்லாம் பொருள் முதல்வாதம். இந்த தத்துவத்துடைய முழுமையான எங்க முழுமை அடையுது அப்படின்னா மார்க்சியத்தோட முழுமை அடையுது. கார்ல் மார்க்ஸுடைய அதை முழுமைப்படுத்துறார். இப்போ அரை பொருள் முதல்வாதம், அதே மாதிரி பொருள் முதல்வாதத்தில் பல வகைகள் உண்டு. இதெல்லாம் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். இப்போ மார்க்சியம் வரைக்கும் பார்க்கலாம் நம்ம. இது தத்துவத்து மூலமாக தான் நீங்கள் இதை வந்து இந்த தத்துவங்கள் வந்து அறிவியலுக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னா இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் போராட்டங்களுக்கு இந்த தத்துவம் பொருந்தது. அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நான் சொன்னது சயின்ஸ் சொன்னேன். பொருள் முதல்வாதம்னா என்ன, கருத்து முதல்வாதம்னா என்ன. அப்போ பொருள் முதல்வாதத்தில் பல வகைகள் இருக்குன்னு சொன்னேன். பல வகைகள் இருக்கும்போது என்ன மாதிரியான பொருள் முதல்வாதம் இருக்குன்னா, இயங்கா பொருள் முதல்வாதம், இயங்கியல் பொருள் முதல்வாதம்னு ரெண்டு இருக்குது. நம்ம கருத்தை முதல்வாதத்தை விட்டுடலாம், அதில் பல கான்செப்ட்ஸ் இருக்குது. நம்ம அடுத்து பொருள் முதல்வாதத்தை தான் பார்க்க போகிறோம். பொருள் முதல்வாதத்தில் ரெண்டு இருக்குது, இயங்கா பொருள் முதல்வாதம், இயங்கியல் பொருள் முதல்வாதம். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மெட்டாபிசிக்கல் மெட்டீரியலிசம், டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் சொல்லுவாங்க. இப்போ இயங்கா பொருள் முதல்வாதம்னா, நான் ஒரு பொருள் முதல்வாதி, நான் ஒத்துக்கிறேன். முதல்ல வந்து ஒரு பொருள் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பொருள் என்ன, அது நேற்றும் இன்றைக்கும் நாளைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாற்றம்ன்றத எனக்கு தெரியாது, இல்லை நான் ஏற்றுக்கல. இப்போ மாற்றம் இல்லாத ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் மாற்றம் இல்லாத ஏதாவது ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? இருக்கா ஏதாவது? இந்த டேபிளுக்குள்ளே கூட இயங்கியல் நடந்துட்டு இருக்கு. இந்த டேபிளோ, இந்த கண்ணாடியோ, இந்த மரமோ ஒரு 1000 வருஷம் 500 வருஷம் கழிச்சு கெட்டு போயிடும். அதுக்குள்ள ஒரு இயக்கம் நடந்த, இந்த வாட்டர் கேனுக்குள்ளேயும் ஒரு இயக்கம் நடக்குது. தண்ணிக்குள்ளே எல்லாமே இயங்கிட்டு தான் இருக்குது. அணுக்கள் இருக்குது, அது சுற்றிட்டு இருக்கு ஒன்று. சூரியன் பூமி மட்டும் சுற்றலை, எல்லா அணுக்களும் என் உடம்பு கொஞ்ச நாள் கழிச்சு வயசாகி அது எல்லாத்துக்கும் ஒரு தோற்றமும் முடிவும் உண்டு. என்னைக்கு நிலைச்சிருக்குன்னு சூரியனை வந்து 500 பில்லியன் வருஷம் கழிச்சு காணாமல் போயிடும்ன்றாங்க. அது வெடித்து பூமியும் இழுத்துரும், எல்லாமே போய் சேர்ந்துடும் அப்படின்றாங்க. ஸோ எதுக்குமே ஒரு எட்டர்னல்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், ஒரு நிரந்தரமான ஒரு கிடையாது. ஆனால் இந்த மெட்டாபிசிக்கல் மெட்டீரியலிஸ்ட் இருக்காங்க, இயங்கா பொருள் முதல்வாதிகள் அன்றைக்கி இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அது தெரியாது. இயக்கம்ன்றதெல்லாம் ஒன்று கிடையாது, சூரியன் என்னைக்கு இருக்கும், பூமி என்னைக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது அரைகுறையான பொருள் முதல்வாதம். அவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம சயின்ஸ் வளர வளர நமக்கு இயங்கியல்லாம் தெரியுது. அன்னைக்கு வந்து அவங்களுக்கு பார்க்குறாங்க, அந்த பூமி இருக்குது, இது என்ன ஒன்றுமே ஆக போகிறதில்ல, சூரியனா அது பாட்டுக்கு இருக்குது, எத்தனை வருஷம்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது இயங்கா பொருள் முதல்வாதம். இது இந்த தத்துவ இது நடந்துட்டு இருக்கும் போதே இடையில வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெகல்னு ஒருத்தர் சொன்னேன் இல்லையா, ஹெகல் வந்து ஒரு தத்துவவாதி, ஜெர்மானிய தத்துவவாதி. அந்த ஹெகலுடைய மாணவர்கள் தான் மார்க்ஸ் வராரு. இப்போ ஹெகல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து இயங்கியல்ன்ற ஒரு கோட்பாடை கொண்டு வராரு. அவர் தான் சொல்கிறாரு மாற்றம் ஒன்றே மாறாதது. சரிங்க, மாற்றம் மாறாதது, எல்லாமே இயங்கிக்கிட்டு தான் இருக்குது, எல்லாம் மாறிக்கிட்டு தான் இருக்குது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. மன்னராட்சி மாறுமா, அந்த புத்தகத்துலேயும் போட்டிருந்தது இல்லை. மன்னராட்சி மாறுமா அப்படின்னா மன்னராட்சியெலாம் மாறாது. அப்போ எப்படிங்க மன்னராட்சி வந்தது, ஏன் மாறாமல் இருக்குது அப்படின்னா அது கடவுள் கொடுத்தது. இப்போ இன்றைக்கி நம்ம வந்து மன்னர்கள் வந்து ஒரு சுருக்கமாக மதத்துடைய ரோல் பற்றி சொல்கிறேன். அதாவது மன்னர் வந்து அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து மன்னராக இருக்கிறதுக்கு காரணமே வந்து இறைவன் வந்து எனக்கு அந்த ஆணையிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க, இப்போ நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. கடவுள் சொன்னாருன்னா எல்லாரும் கேட்பாங்க. ஸோ கடவுளின் ஆணைப்படி கடவுளுடைய சீடர் தான் மன்னர், அவருடைய தொண்டர் தான். இல்லை கடவுளுடைய மறு அவதாரம் மன்னர்னு சொல்லிடுவாங்க, முடிஞ்சு போச்சு வேலை. எதுக்கு கடவுளுடைய சீடர் தொண்டர், அவர் சொன்ன ஆளுன்னு சொல்லலாம். அவர் தான் இவர் தான் அவர். ஸோ தஞ்சாவூரில் கொட்டிருக்க கோயில் பேர் என்னது, ராஜராஜ சோழன் கட்டின கோயில் பேர் என்னது, தஞ்சை பெரிய கோயில் நம்ம சொல்கிறோம். ராஜராஜன் கோயில் வச்ச அப்புறம் வேற அந்த கோயில் இருக்கக்கூடிய உடையார் பேர் ராஜராஜ சோழீஸ்வரர். ராஜராஜன் எனக்கு தனக்கு தான் கோயில் கட்டிட்டார். ஏன் கோயில் கட்டுறாரு?
கோயில் ஏன் கட்டுறேன், அதனால் யாராவது பிரயோஜனம் உண்டா? கோயில் கட்டுறதுனால யாராவது பிரயோஜனம் உண்டா? அந்த அந்த உடையார் பேர் வந்து ராஜராஜ சோழீஸ்வரர்ன்றதான் கொடுத்த பேர். அவர் பட்டம் வாங்கினதுக்கப்புறம் கொடுத்தாரா, வாங்கினதுக்கு முன்னாடி கொடுத்தாரான்றது இல்லை. அந்த அந்த கோயில் சாமி நான் தாண்டான்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கு தம்பி. அந்த சாமியோட அஃபீஷியல் பேர் இருக்கும்ல, சிவன் தான் நம்ம ஜென்ரலாக சொல்கிறது எல்லாருக்கும், சிவலிங்கம் சிவன். ஆனால் அஃபீஷியலாக ராஜராஜ சோழன் காலத்தில் அவரை கொடுத்த பேர் வந்து அந்த இறைவனோட பேர் வந்து ராஜராஜ சோழீஸ்வரர். நீங்கள் எல்லா பேரும் பெருவுடையார், தஞ்சை பெரிய கோயில், நம்ம நிறைய பேர் வச்சு கூப்பிட்டுக்கலாம், பல்வேறு பேரில் நம்ம கூப்பிட்டுக்கலாம். நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு மன்னரும் தன்னை கடவுளுடைய அவதாரமாகத்தான் மக்கள் முன்னாடி நிறுத்தினாங்க. கோயில் கட்டுறதுனால தன்னை மக்கள் இன்னும் அதிகமாக ஏற்றுக்கணும், தன்னுடைய கட்டளைக்கு மக்கள் அடிபணியணும். மனுஷன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டோம், நான் கடவுளுடைய அவதாரம் சொன்னால் ஒத்துக்குவோம். ஸோ அந்த கான்செப்டுக்காக சொல்கிறேன் நான், பேர் பிரச்சனை இல்லை. இப்போது நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மன்னர் ஏன் கோயில் கட்டுறாங்கன்னா தன்னுடைய அதிகாரத்தின் இதாக சொல்கிறேன். அதெல்லாம் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். அரசுன்றது என்ன, மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்றதை பார்க்கும்போது நம்ம இது தெளிவாக புரியும். இப்போ மதம் வந்து என்ன சொல்கிறது, ஒருத்தன் வந்து நினைக்கிறான் பொருள் முதல்வாதத்துக்கும் கருத்து முதல்வாதத்துக்கும் எப்படி முரண்பாடு வருது, எப்படி கருத்து முதல்வாதம் வந்து அந்த தத்துவங்கள் வந்து எப்படி மக்களை அடிமையாக வச்சிருக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போது இப்போ நான் இருக்கிறேன், யதார்த்தத்தில் பார்க்குறேன், நான் கடுமையாக உழைக்கிறேன், 12 மணி நேரம் உழைக்கிறேன், ரோட்டில் வேலை பார்க்குறேன், ஆனால் எனக்கு சாப்பாட்டுக்கு சரியாக வழி இல்லை, நான் கஷ்டப்பட்டு தான் உழைக்க வேண்டியிருக்கு, என் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, எனக்கு வீட்டில் வந்து கூரை ஒழுகுது, ஒரு வீடு கட்ட முடியல, ஆனால் நான் கடுமையாக உழைக்கிறேன். ஒருத்தன் உழைக்காமல் சோம்பேறியாக இருக்கிறான், ஆனால் அவன் ரொம்ப சொகுசாக இருக்கிறான். யதார்த்தமாக கேள்வி வரும்ல, என்னையா நான் மட்டும் இவ்வளோ உழைக்கிறேன், அவன் ஒன்றும் செய்யாமல் அடுத்தவன் சொத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அவன் நல்லா இருக்கிறானே, அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லையே, நான் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு கோபம் வரும். கோபம் வந்தால் நீங்கள் கேள்வி கேட்பீங்க. அப்படி கேள்வி கேட்காம மழுங்கடிச்ச வேலையை தான் மதம் செஞ்சது. மதம் என்ன சொன்னது, இந்த கேள்வியெல்லாம் கேட்காதப்பா, நீ சொன்னதை ஏற்றுக்கிற, இது உன் தலைவிதி, நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும், நீ போன ஜென்மத்தில் ஏதோ பாவம் பண்ணியிருக்க, அதான் இப்போ நீ கஷ்டப்படுற, நீ இந்த வேலையை ஒழுங்காக செஞ்சேன்னா நீ சொர்க்கத்துக்கு போவ, இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் நீ நல்லபடியாக போவ அப்படின்னு உனக்கு ஒரு ஏமாத்து வேலையை பண்ணுது. அதை நம்ம தான் நம்புகிறோம் இல்லையா? சொர்க்கவாசல் திறக்கிற அன்னைக்கு எல்லாம் கோயிலுக்கு போடுறான், விட்டா சொர்க்கத்துக்கே போயிடுவானுங்க போல இருக்குது, அவ்வளோ கூட்டம் எங்கே பார்த்தாலும். அப்போ நீ செத்து போடான்னு சொன்னால் சாக மாட்டானுங்க, அந்த அளவுக்கு மூட நம்பிக்கை கிடையாது. ஆனால் தேரில் விழுந்து செத்தா சொர்க்கத்துக்கு போயின்னு சொல்லி தேரில் விழுந்து செத்தவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அப்போ உங்களுடைய இந்த வாழ்க்கையை உங்களை சுரண்டுவதற்கு, உங்களை ஏமாத்துறதுக்கு மதம் எப்படி பயன்படுத்துது, காலங்காலமாக பயன்படுது. நீ இதை கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்னு சொல்லுவான் இல்லையா? கடமையை செய், நீ அடிமையாக இருக்கிறியா, அடிமையாக இரு, உன் வேலையை செய், இறந்ததுக்கு அப்புறமா நீ வேற உலகத்தில் போய் ஜாலியாக இருப்ப. இஸ்லாமும் அதான் சொல்லுது, கிறிஸ்துவமும் அதான் சொல்லுது, எல்லா மதங்களும் பெரும்பாலான மதங்கள் வந்து உலகத்தில் இதுதான் சொல்லுது. சொர்க்கம்னு ஒன்று இருக்குது, நீ அங்கே போய் சந்தோஷமாக இருப்ப, இங்கே கேள்வி கேட்காத, இங்கே இருக்கிறத நீ அப்படியே ஏற்றுக்கோ, உன் அடிமைத்தனத்தை நீ ஏற்றுக்கோ. இதை எதிர்த்து கேள்விக்க சொன்னது மார்க்சியம். அப்போ மதம் வந்து எப்படி கருத்து முதல்வாத தத்துவம் மூலமாக உன்னுடைய பொருள் முதல்வாத கேள்விகளை, ஆராய்ச்சி திறனை மழுங்கடிக்குது. சரி, இப்போ நம்ம இயங்கா பொருள் முதல்வாதம் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இயங்காம சூரியன் அப்படியே இருக்குது, வேற எதுவும் மாற்றமே இல்லை, அவங்களுக்கு தெரியாதனால இயங்கியலை வந்து யார் சொன்னாங்கன்னா ஹெகல் சொன்னார். அவர் வந்து எல்லாமே மாறும்னாரு. ஆனாலும் அவர் வந்து என்ன சொன்னார், கருத்தை முன்னாடி வச்சுட்டாரு, கடவுள் படைச்சாரு, அதுக்கப்புறம் எல்லாம் மாறுன்ட்டாரு. அப்போ மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, கடவுளை கடவுள்ன்ற கருத்து வந்து முதல்ல, அப்புறம் பொருள் வந்தது அப்படின்றது ஹெகலுடைய கருத்து முதல்வாதம், இயங்கியல் கருத்து முதல்வாதம் சொல்லுவாங்க. இயக்கத்தை ஏற்றுக்கிட்டாரு, ஆனால் கருத்து தான் முதல்லங்கிறாரு, அப்சல்யூட் ஐடியா அப்படிங்கிறாரு. இப்போ மார்க்ஸ் அவருடைய சீடராக இருக்கிறார், அவர் வந்து யங் ஹெகலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மார்க்ஸை வந்து. இப்போ மார்க்ஸ் என்ன சொல்கிறாரு, ஹெகலை தலைகீழாக நிறுத்தினார்னு சொல்கிறாங்க. ஹெகல் வந்து கருத்து முதல்ல, பொருள் அப்புறம்னு சொல்கிறாரு, இயங்கியலை ஏற்றுக்கிறாரு. மார்க்ஸ் அவரை தூக்கி தலைகீழ நிறுத்தி வச்சு, இல்லை பொருள் தான் முதல்ல, கருத்து அப்புறம் தான் வந்தது, அது இயங்கியலை ஏற்றுக்கிறார். அப்போ ஃபயர்பாக்னு ஒரு தத்துவறிஞர் இருக்காரு, அவர் வந்து பொருள் முதல்வாதத்தை ஏற்றுக்கிறாரு. அப்போ மார்க்ஸ் வந்து அந்த இப்போ பொருள் முதல்வாதத்துடைய முழுமையான வடிவமான இயங்கியல் பொருள் முதல்வாதம் அப்படின்றது தான் முழுமையான. இப்போ மார்க்சியத்தை ஒற்றை வரியில் சொல்லுங்க, ஒரு வேர்டில் சொல்லுங்க அப்படின்னா சொல்ல முடியாது. ஆனாலும் ஓரளவுக்கு மார்க்சியம்னா என்ன அப்படின்னா இயங்கியல் பொருள் முதல்வாதம் தான். இதுதான் மார்க்சிய தத்துவம். இப்போ இதிலிருந்து நம்ம எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிக்கலாம். மரம் எப்படி வளருதுன்றது வந்து மார்க்ஸுடைய இதில் அருமை என்ன அப்படின்னா, அந்த தத்துவத்தை சமுதாயத்தின் மீது வச்சு ஆராய்ச்சி பண்ணார். எல்லாமே ஒரு இயக்க கோட்பாடு இருக்குது, எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு இயங்கியல் இருக்குது.
ஒரு மரம் வருது, வளருது, எவல்யூஷன் இருக்குது, பரிணாம வளர்ச்சி இல்லைங்களா? அன்னைக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கு இருந்ததுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்குது. நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல அப்படின்னு நிறைய ஃபேஸ்புக் போஸ்ட்லாம் நம்ம பார்க்கலாம். அப்படிலாம் கிடையாது. நம்ம முன்னோர்கள் நம்மளோட முட்டாளாக தான் இருந்தாங்க. அவங்க மாட்டு வண்டியில் போனால் நம்ம ஏரோப்ளேனில் போகிறோம், நம்ம புத்திசாலி இல்லையா? ஆனால் ஏன் முன்னோர்கள் முட்டாள்கள் அல்லன்னு சொல்லி டைலாக் பேசிட்டே இருக்கிறோம்? அவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சாங்க, செயல்பட்டாங்க. நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறோம். ஸோ அவங்கள முட்டாள்கள் இல்லைன்னு சொல்கிறதும் சரி, நம்ம அறிவாளிகள்னு சொல்கிறதும் தப்பு. ரெண்டுமே தப்பு தான். நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி சிந்திக்கிறோம், அவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி சிந்திச்சாங்க. ஸோ அப்போ மார்க்சியம் தத்துவம் வந்து இயங்கியல் பொருள்முதல்வாதம். அந்த மார்க்சிய தத்துவமான இயங்கியல் பொருள்முதல்வாதத்தை சமுதாயத்தில் வச்சு பார்க்கும்போது சமுதாயத்துக்கு ஒரு இயக்கம் இருக்குது. சமுதாயமும் ஒரு கடவுள் படைக்கல இந்த சமுதாயத்தை இல்லையா? நம்ம குரங்கிலிருந்து ஒரு சமுதாயமாக வந்து அதுக்கப்புறமா வந்து வேறொரு சமுதாயமாக மாறி அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபியூடல் ஜாதிய சமுதாயம் மாறி அதுக்கப்புறம் முதலாளித்துவ சமுதாயம் மாறி அப்படி சமுதாயத்துக்கும் ஒரு இயங்கியல் இருக்குது. அன்னைக்கு காட்டில் போய் வேட்டையாடிக்கிட்டு இருந்த மாதிரி அன்னைக்கு இருக்கிறோம் நம்ம? இல்லை இல்லையா? நம்ம எவ்வளோ தூரம் நம்மளுடைய ஆனால் இன்னைக்கு வேட்டையாடி பிழைக்கிற ஆதிவாசிகளும் இருக்கிறாங்க இல்லையா? ட்ரைபல்ஸும் இருக்கிறாங்க. இன்றைக்கும் வந்து அந்தமான் நிக்கோபார் சென்டினல்ஸ் எல்லாம் வந்து இன்னும் நாகரிகமே இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ மனித சமுதாயத்துக்கும் ஒரு இயங்கியல் உண்டு. அது வந்து ஒரு காலகட்டத்துக்கும் மாறும். அந்த காலகட்டத்துக்கு மாறும்போது அதற்குள்ள சில பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அந்த பெரிய மாற்றங்கள் ஏற்படும் போது அதை தான் புரட்சின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சமுதாயம் வந்து வேறொரு சமுதாயமாக மாறுது அப்படின்னு சொல்கிறது தான் வரலாற்று பொருள்முதல்வாதம். ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ மார்க்சிசம் இஸ் நத்திங் பட் டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம். இது ரெண்டை புரிஞ்சுக்கிட்டீங்கனால ஜென்ரலாக இப்போ அந்த அறிவியல் இயக்கவியலை சமுதாயத்தின் மீது வைத்து பார்க்கும்போது அந்த சமுதாயமும் அந்த மாதிரியான ஒரு இயக்கம் எப்படி வந்து ஒரு பெரு வெடிப்பு ஏற்பட்டது, அதுக்கப்புறம் வந்து பூமின்னு ஒன்று உருவாச்சு, அதுக்கப்புறம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறமா ஒரு சின்ன உயிரி வந்தது, அந்த உயிரி வந்து அடுத்து எப்படி வேற ஒரு உயிரியாக மாறிச்சு, பூமி குளுமை அடைந்தது, மறுபடியும் வெப்பம் அடைந்தது, மழை பெஞ்சதுன்னு சொல்லி ஒரு எவல்யூஷன் சொல்கிறோம் இல்லையா? ஒரு வளர்ச்சி போக்கு சொல்கிறோம் இல்லையா? இதே வளர்ச்சி போக்கு சமுதாயத்திலும் உண்டு, மனித சமுதாயத்திலும் உண்டு. அந்த மனித சமுதாயத்தினுடைய வளர்ச்சி போக்கை அறிவதற்கு தான் மார்க்சிய கொள்கை தேவைப்பட்டது நமக்கு. அது வரைக்கும் யாரும் சமுதாயத்தை பற்றி சொல்லலை. சமுதாயம் ஏன்டா கஷ்டப்படுறான் அப்படின்னா அவன் செஞ்ச புண்ணியம் பாவன்ட்டு முடிச்சுட்டு போயிட்டான் ஒரே வாரத்தில். இவன் அப்போ நல்லா இருப்பான்னா அவன் நல்ல சாமியை புண்ணியம் தேடிக்கோ, கோயிலாக போனேன்னா உனக்கு புண்ணியம் கிடைக்கும், நல்லா இருப்பான்ட்டான், முடிஞ்சு போச்சு. ஆனால் இல்லை, நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற பிரச்சனை தான்டா அப்படின்னு சொன்னது மார்க்ஸ். அதுதான் மார்க்சியம். சரியா? இப்போ வந்து வரலாற்று பொருள்முதல்வாதத்தை லைட்டாக பார்க்கலாம். எப்படி இருந்தது வரலாறுன்றது, எப்படி இருந்தது மனித வரலாறு? நம்ம என்றைக்குமே வந்து ஒரு அரசுன்றது இருந்ததா? ஸ்டேட் இன்னைக்கு வந்து அரசுன்னு சொல்கிறோம், ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். அது எப்பயுமே இருந்ததா? இப்போ வரலாற்று பார்க்கும்போது ஆதி மனிதன் வந்து எப்படி இருந்தான்? இன்னைக்கு வந்து நீங்கள் இப்போ ஆப்பிரிக்க பழங்குடி மக்களாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களாக இருக்கட்டும், இல்லை அந்தமானில் இருக்கக்கூடிய அந்த சென்டினல்ஸாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட அரசுன்றது ஒன்று இருக்கா? அவங்க மத்தியில் அரசுன்ற ஒரு அமைப்பு இருக்கா? அவங்களுக்கு தனிச்சொத்துன்னு ஒன்று இருக்கா அப்படின்றத நம்ம இப்போ ஒரு ஆதி சமுதாயத்தை பற்றி படிக்கும்போது நான் போய் ஆராய்ச்சி மூலமாக சிலது கிடைக்கும். பூமியை தோண்டும் போது ஒரு சில தொல்லியல் பொருட்கள்லாம் கிடைக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆதிகால சமுதாயம், ஆதிவாசின்னு சொல்ல முடியாது, ட்ரைபல், அவங்கள படிக்கும்போது தான் நம்ம எப்படி இருந்தோம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அவங்கள வந்து ஒருத்தர் படிக்கிறார் அமெரிக்காவில், ஒரு ஒரு வழக்கறிஞர். அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதுறாரு. அவர் இராக்குயஸ் என்ற அமெரிக்க பழங்குடி மக்களை பற்றி அவங்களுக்காக வாதாடுறாரு. அவங்க இடத்தெல்லாம் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செவிந்தியர் இனம், இராக்கியஸ்ன்றது வந்து ஒரு செவிந்தியர் இனம். அந்த இனத்தில் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் வந்து மாடர்ன் அமெரிக்கன்ஸ், வெள்ளக்காரன் வந்து காலி பண்ணுறானுங்க, எடுக்கிறானுங்க. அப்போ அவங்க நிலம் அவங்களுக்கே அப்படின்னு சொல்லி அவர் கோர்ட்டில் வாதாடுறாரு. அவர் பேர் வந்து லூயிஸ் மார்கன். ஹென்றி மார்கன் என்ற வழக்கறிஞர் வந்து அங்கே இருக்கக்கூடிய, அவர் வெள்ளக்காரர் தான். அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களான இராக்குயஸ் அவங்களுடைய நில உரிமைக்காக கோர்ட்டில் வாதாடுறாரு. நான் வெள்ளக்காரனாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக நான் போராடுறாரு. அப்போ அந்த மக்கள் வந்து அவர் மேலே ரொம்ப அன்பு ஏற்பட்டு அவரை தன்னுடைய பழங்குடி இனத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்த்துக்கிறாங்க, மெம்பராக சேர்த்துக்கிறாங்க. அப்போ அவங்களோட இருந்து பழகி ஒரு புத்தகம் எழுதுறாரு. அவங்க எப்படி இருந்தாங்க, என்ன இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு புத்தகம். அவருக்கும் மார்க்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவர் ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளர். அவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு. என்ன புத்தகம் எழுதுறாருன்னா ஏன்ஷியன் சொசைட்டி, பண்டைய சமூகம். நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிடைக்கும். அது டிரான்ஸ்லேஷன் இருக்கான்னு தெரில, இங்கிலீஷ்லேயே இருக்குது. ஸோ பண்டைய சமூகம்ன்ற ஒரு புத்தகம் எழுதுறாரு.
அந்த புத்தகத்தில் தான் வந்து பல உண்மைகள் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நாம் மனிதர்களாக ஆரம்ப காலத்தில் ஒரு பழங்குடி மக்களாக இருக்கும்போது நம்மிடையே அரசு என்ற ஒன்று இல்லை. அவங்களுக்குள்ள அரசாங்கமாக கிடையாது. ட்ரைபல் ஹெட்டு வேற, அந்த பழங்குடி மக்கள் தலைவர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து இன்னைக்கு ராஜாவும் ஒன்று கிடையாது. அது வேற இது வேற. அரசுன்ற ஒன்று கிடையாது அவங்களுக்குள்ள. அவங்களுக்கு வந்து எளிமையான, அதே மாதிரி ஹண்டிங் கேதரிங், அவங்க வேட்டையாடுவாங்க, எடுத்துகிட்டு வருவாங்க, உப்பு போட்டு வைப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் பட்டினியாக கிடப்பாங்க, மறுபடியும் வேட்டைக்கு போவாங்க, எடுத்துகிட்டு வருவாங்க, வச்சுக்குவாங்க. அவங்க நிரந்தரமாக பதுக்கி வைக்கிறதுக்கு, நாளைக்கு வச்சுக்கலாம், ஒரு வாரம் கழிச்சு வச்சுக்கலாம், அடுத்த வருஷம் சாப்பிட்லாம் அப்படின்றதுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க அன்றாடங்காட்சிகளாக தான் இருந்திருக்காங்க. அப்போ பழங்குடி மக்கள் வந்து அன்றாடங்காட்சிகளாக இருந்திருக்காங்க. அப்போ அன்றாடங்காட்சிகளாக இருக்கும்போது முக்கியமான கூறு என்ன? எவனும் பணக்காரன் கிடையாது, எவனும் ஏழை கிடையாது. உழைச்சாதான் சோறு, வேட்டைக்கு போனால் தான் உண்டு. நீ போய் டெய்லி ஓடணும். க்ரூட்ஸ்னு ஒரு இங்கிலீஷ் படம் கூட வந்துச்சு, அதில் காட்டுவாங்க, டெய்லி நீ காலைல போனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நீ 4 கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கும், அப்போ தான் உனக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்போ சேர்த்து வச்சுக்கலாமா? சேர்த்து வச்சுக்க முடியாது, அழுகி போயிடும். உனக்கு ஃப்ரிட்ஜு கிடையாது. அப்போ ஏதோ கொஞ்ச நாள் உப்பு போட்டு வச்சுருக்கலாமே ஒழிய நீ நிரந்தரமாக வச்சு நீ வாழ முடியாது. டெய்லி உழைச்சாதான் சாப்பாடு. பெண்களும் வேட்டைக்கு போனாங்க, பெண்களும் காய்கறி பழங்கள்லாம் சேமித்து வச்சாங்க, சாப்பிடுவாங்க, பட்டினி கிடப்பாங்க, இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே வந்து சேர்த்து வைக்கிறதுக்குன்னு எதுவும் கிடையாது. அவங்க வந்ததை பகிர்ந்துக்கிடுவாங்க. குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மேபி கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்களே ஒழிய இவனுக்கு எல்லா சாப்பாடும், இவனுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்றத கிடையாது. தனக்குள்ளதை எல்லாரும் பகிர்ந்துக்குவாங்க. அந்த சமுதாயம்னு ஒன்று இருந்தது. இன்றைக்கும் பழங்குடி மக்கள் மத்தியில் அந்த சமுதாயம் இருக்குது. அந்த சமுதாயத்துக்கு பேர் என்ன சொன்னாங்கன்னா, புராதன பொது உடைமை சமுதாயம், பிரிமிட்டிவ் கம்யூனிஸ்ட் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம். புராதன பொது உடைமை சமுதாயம். அவன் பொது உடைமையாக ஏன் இருக்கிறான்? எல்லாம் உடைமை வந்து இது ஏன் இதுன்னு கிடையாது, எல்லாருக்கும் பொது. எப்படின்னா அவன்கிட்ட அதுக்கு மேலே இல்லை, இருக்கிறதெல்லாம் பொது உடைமையாக்கிட்டு எல்லா சொத்தையும் பிடிங்கி எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டாங்க. இல்லை, அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது, இருக்கிறத பகிர்ந்துக்கணும், பகிர்ந்துட்டு தான் வாழ முடியும், சேர்ந்து தான் வாழ முடியும். இல்லை நான் தனியாக போகிறேன், இன்றைக்கி போகிற மாதிரி தனியாக நான் இருந்துக்கிறேன்னா இருக்க முடியாது. விலங்கு வந்து கடிச்சிரும். நீ கும்பலாக போய் தான் வேட்டையாட முடியும். விவசாயம் பண்ணனா கூட நீ கும்பலாக போய் ஒரு 10-20 பேர் இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும். ஸோ தனியாக நான் இருந்துக்கிறேன், இன்றைக்கி இருக்கிற மாதிரிலாம் தனியாக வாழ முடியாது. அப்போ கூட்டு சமுதாயமாக தான் இருந்தாங்க. கூட்டு சமுதாயமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து தனியாக, அதாவது பகிர்ந்து தான் ஆகணும். எல்லா வளத்தையும் எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ அது ஒரு பொது உடைமை சமுதாயமாக இருந்தது. அந்த பொது உடைமை சமுதாயம் இன்றைக்கி இருந்த பொது உடைமை சமுதாயம் கிடையாது, அது ஆதி பொது உடைமை சமுதாயம். ஆங்கிலத்தில் பிரிமிட்டிவ் கம்யூனிஸ்ட் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆதி பொது உடைமை சமுதாயம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பல இனக்குழுக்கள் இருக்குது. இனக்குழுக்கள் இருக்கும்போது ஒருத்தர் சண்டை வரும். சண்டை வரும்போது என்ன ஆகும்? முன்னாடிலாம் நீங்கள் பல ஆங்கில படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு இனக்குழு போய் இன்னொரு இனக்குழுவை அட்டாக் பண்ணும், தாக்கிட்டு அவன்கிட்ட வச்சுருந்த கொஞ்சம் உப்பு போட்ட கறி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவானுங்க. பெண்களையும் குழந்தைகள், ஆண்கள் எல்லாத்தையும் கொன்றுவாங்க. எல்லா ஆண்களையும் கொன்றுவாங்க, பெண்களையும் குழந்தைகளையும் தன்னோட குழுவை சேர்த்துக்குவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரியான இனக்குழு சண்டைகள் வந்து நிறைய ஏற்பட்டது. அதே காலகட்டத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. நேற்று பெண்ணியம் படிச்சிங்கன்னு நினைக்கிறேன். பெண்ணியத்தில் பார்க்கும்போது சொன்னாங்களான்னு தெரில, பெண்கள் வந்து விவசாயத்தை கண்டுபிடிச்சது பெண்கள் தான். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து அந்த இதற்கு மாசமாக இருக்காங்க இல்லையா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு 4-5 மாதங்கள் 3-4 மாதம் வேலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கிற சூழ்நிலை இருக்கும்போது அவங்க கவனிக்கிறாங்க, அந்த செடி வளரக்கூடிய பருவத்தை கவனிக்கிறாங்க. அப்போ 4 மாதத்தில் இந்த விதை போட்டிங்கன்னா 4 மாதம் கழிச்சு இது ஒரு இதாக கொடுக்குது. அப்போ இதெல்லாம் மொத்தமாக நட்டி வச்சோம்னா நமக்கு இதன் மூலமாகவும் போய் டெய்லி போய் வேட்டையாட தேவையில்லை, டெய்லி போய் இது பண்ண தேவையில்லை, இது போட்டு வச்சோம்னா நமக்கு 3 மாதம் கழிச்சு பலன் கிடைக்கின்றதை கண்டுபிடிக்கப்பட்டது. அது விவசாயம். அந்த விவசாயத்தை யார் கண்டுபிடிக்கிறா? பெண்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரியான வாழ்க்கை முறை அமையும் போது அதை கண்டுபிடிக்க வாய்ப்பு ஏற்படுது. அப்படி விவசாயத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து நிறைய பழங்குடி இனக்கள் சண்டை நடக்குது. சண்டை நடக்கும்போது எல்லாரையும் கொண்டுடுறாங்க, பெண்கள் குழந்தைகளை மட்டும் சேர்த்துக்கிறாங்க, பெண்களை தூக்கிட்டு வந்துடுறாங்க, ஆண்களை கொண்டுடுறாங்க. அப்போ விவசாயம் இந்த பக்கம் கண்டுபிடிக்கிறாங்க. விவசாயம் கண்டுபிடிக்கும் போது விவசாயத்துக்கு அதிகமான ஆள் தேவைப்படுது. இப்போ அதிகமான ஆள் தேவைப்படும் போது என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் கொண்டுறதுன்ற பழக்கம் போய் இவனை அடிமையாக பயன்படுத்தி யூஸ் பண்ணால் நமக்கு நிறைய லாபம் கிடைக்குது அப்படின்ற ஒரு உண்மை தெரிஞ்சுக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, கொல்லாமல் அவனுங்கள செயின் போட்டு விலங்க மாட்டி அவங்கள வந்து அடிமையாக அந்த நிலத்தில் வேலை செய்ய வைக்கிறாங்க. அப்போ இது பெருகுது, விவசாய நிலங்களும் பெருகுது, அடிமைகள் வேலை செய்யும் போது நிறைய உற்பத்தி பெருகுது. உற்பத்தி பெருகினதுக்கு அப்புறமா 50 மூட்டை வீட்டில் அடுக்கி வச்சுட்டு நம்ம உட்காந்துக்க முடியுது. ஒரு வருஷத்துக்கு வேலை கிடையாது, சாப்பாடு ரெடியாக இருக்குது, மூட்டையில் டெய்லி அரிசி எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதான். விவசாயம் கண்டுபிடிச்ச உடனே மனிதனுக்கு
கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குது. டெய்லி வேலைக்கு போகணும், கஷ்டப்படணும், டெய்லி ஹண்டிங் போய் தான் சாப்பாடு சாப்பிடணுன்ற அவசியம் போகுது. இப்போ அவசியம் போகும்போது என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம், அதாவது ரிலாக்ஸாக நம்ம நீ கவலை இல்லைப்பா ஒரு மாதத்துக்கு சாப்பிட்றது கவலை இல்லைங்கும் போது தான் அவன் சிந்திக்கிறான். சிந்திக்கும் போது சின்ன சின்ன அறிவியல் கண்டுபிடிப்புகள் வருது. பிரமிடு கட்டுறான் இல்லையா, தத்துவம் எழுதுறான், ஹோமர், இலியட், ஒடிசி காவியங்கள் எழுதுறான், எல்லா சங்க இலக்கியம் எழுதுறான், மொழி வளருது, சயின்ஸ் வளருது, அறிவியல் வளருது, எல்லாமே வளருது. அப்போ அந்த ஓய்வுன்றதே இன்னொருத்தனை சுரண்டி அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் யதார்த்தம். அதுதான் ஒருத்தன் இப்போ வீட்டில் கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா மனைவி கடுமையாக வேலை பார்க்கும்போது தான் ஐயா வந்து இங்கே புக்கெல்லாம் எழுதுவார் உட்காந்து. ஏன்னா அவருக்கு சமையல் பண்ணுற வேலை அந்த வேலையெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஒருத்தங்க வந்து சுரண்டப்படும் போது தான் இன்னொருத்தருக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குது, அவர் வந்து மற்ற விஷயம்லாம் செய்ய முடியும். இதே தான் பழைய காலத்தில் நடந்தது. இப்போ தத்துவங்கள் எழுதுனாங்க, கவிதைகள் எழுதுனாங்க, பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டினாங்க, அந்த விஞ்ஞானம் வளர்ந்தது, பல்வேறு விவசாயத்தை பெருக்குனாங்க. ஸோ இந்த மாதிரியான சமுதாயம் உருவாகுது. அந்த சமுதாயத்து பேர் வந்து ஆண்டான் அடிமை சமுதாயம்னு சொல்கிறாங்க. இதை மெக்கானிக்கலாக புரிஞ்சிக்கூடாது. திடீர்னு ஒரு நாள் ட்ரைபல்லாம் போயிட்டு மறுநாள் இந்த எல்லாரும் ஆண்டான் அடிமை ஆகிட்டாங்கலாம் கிடையாது. இது 1000, 2000, 3000, 4000, 10,000 வருடங்கள் இந்த சமுதாயம் நடக்குது. அப்போ ஆண்டான் அடிமை சமுதாயத்துக்கான எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரேக்க சமுதாயம் பார்க்கலாம், ரோமானிய சமுதாயம் ஒரு அண்மையான எடுத்துக்காட்டு, எகிப்திய சமுதாயம் இந்த பிரமிடெல்லாம் கட்டினாங்க இல்லைங்களா, அந்த காலத்தில் எல்லாமே ஒரு மாஸ்டர் இருப்பார், எல்லாம் ஸ்லேவ் அடிமைகளாக இருப்பாங்க. அடிமைகள் எப்படி வந்தாங்கன்னு நான் சொன்னேன், எப்படி உருவானாங்க ஆரம்பத்தில், அடிமைகள் வந்து எப்படி உருவானான்னு சொன்னேன் நான். அதுக்கப்புறம் அடிமைகள் வந்து மாடுகள் மாதிரி வாங்கவோ விற்கவோ பண்ணலாம், நீங்கள் வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம். அந்த அடிமைகளுக்கு வந்து நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. இப்போ என் வீட்டில் இருக்க மாடு வந்து செத்து போச்சுன்னா எனக்கு நஷ்டம் தானே, அதனால் நான் மாடை நல்லா பார்த்துக்குவேன். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கம் இருக்கு இல்லையா, ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்களா, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கிங் கிளாஸு, அந்த இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கிங் கிளாஸ் வந்து அந்த அன்னைக்கு இருந்த ரோமில் இருந்த அடிமைகளுடைய நிலைமையோட மோசமான நிலைமைன்னு சொல்லி மார்க்ஸ் சொல்கிறாரு. ஏன்னா அன்னைக்கு அடிமைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க, நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க. இன்றைக்கி நான் தேவையில்லை, நீ போனேன்னா இன்னொரு ஆளை பிடிச்சிக்குவேன், நான் உன்னை காப்பாற்றி வைக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அப்போ அன்னைக்கு இருந்த அடிமைகளுடைய நிலைமையோட இன்றைக்கி இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுடைய நிலைமை முதலாளித்துவத்தில் மோசமானது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இப்போ நம்ம அடிமைகள் பற்றி பார்த்தோம். இப்போ அந்த அடிமைகள் இருக்காங்க, நிறைய அடிமைகள் இருக்காங்க, மன்னர்கள் இருக்காங்க, முதலாளின்னு சொல்ல முடியும், ஆண்டான் இருக்கிறாங்க, ஆண்டை இருக்கிறாரு, நம்ம ஊரில் ஆண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, தஞ்சாவூர் பக்கம்லாம் இது மாதிரி ஆண்டை இருக்கிறாரு, கீழே அடிமைகள் இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு, நிலம் அதிகமாகுது, அடிமைகள் அதிகமாகறாங்க, அடிமைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் கேள்வி கேட்குறான், என்னடா நீ என்ன மட்டும் வேலை வாங்கிட்டே இருக்கிறேன், நான் உனக்கு ஃப்ரீயாக வேலை பார்க்குறது, எனக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ அடிமை புரட்சி நடக்குது அங்கங்கே. ஸ்பார்டகஸ்ன்னு கொஞ்ச நாள் முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸில் சீரியஸ் இருந்துச்சு தெரியுமா, அந்த ஸ்பார்டகஸ்ன்றது உண்மையாக நடந்த கதை. அடிமை புரட்சின்னு சொல்லுவாங்க. ஸ்பார்டகஸ் அந்த புரட்சி நடந்து ரோமில் வந்து பல பேரை காலி பண்ணுறாங்க, பல பட்டாலியன் காலியாகுது. ஸ்பார்டகஸ் படம் கூட இருக்குது, நீங்கள் பாருங்கள், காலியாகுது. அப்போ அடிமைகள் எழுச்சி அங்கங்கே நடக்குது, அடிமைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அடிமைகளை வச்சு போகிறது பொருள் இது லாபமும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அவனை சூப்பர்வைசன் பார்க்குறதுக்கு 4 பேரை போடணும், அவனை சாட்டையை வடித்து அடிச்சுட்டே இருக்கணும், அப்போ தான் அவன் வேலை செய்வான். அவனுக்கு ஏன்னா அதில் லாபமே கிடையாது, நான் இப்படி இருந்தாலும் எனக்கு சாப்பாடு கிடைக்கும் போது நான் எதுக்கு வேலை பார்க்கணும்னு நினைக்கிறான். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வருது, விவசாய நிலங்கள் அதிகமாகுது. அப்போ வந்து ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் நடக்குது, ஒரு சின்ன ஓகே சரிப்பா நீ ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குது, நீ வேலை பார்த்தேன்னா உனக்கு 6ல் ஒரு பங்கு கொடுத்துட்றேன். ஒரு இது மாதிரி இப்போ நீ 1000 மூட்டை நீ விளைய வைக்கிறேன்னா உனக்கு ஒரு 100 மூட்டை எடுத்துக்கோ, மீதியை வந்து நீ கொடுத்துடணும் எனக்கு. அந்த மாதிரியான ஒரு முறை வருது உலகமெங்கும், கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான முறை வருது. குழப்பம் இருக்கா இல்லை சார், புரியல சார் சொல்லுங்கள் அப்படின்னா, நான் சொல்வது ஒரு 10,000 20,000 வரலாற்றை நம்ம வேகமாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ புரியலன்னா நீங்கள் சொல்லுங்கள், அங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், சரியா? அப்போ அந்த மாதிரியான குத்தகை முறை வருது. நீ கொஞ்சம் வச்சுக்கோ, ஏன்னா அவனுக்கும் எனக்கும் கொஞ்சம் லாபம் வரணுன்னா தான் அவன் வேலை செய்கிறான். மொத்தமாக அடிமையாக வச்சு வேலை பார்க்குறதுல லாபம் இல்லாமல் போகுது. அப்போ நீ கொஞ்சம் ஒரு பகுதியை நீ வச்சுக்கோ, 6ல் ஒரு பங்கு வச்சுக்கோ, மீதி எனக்கு கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி அந்த முறை பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிரபுத்துவம், நிலப்பிரபுத்துவம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் எங்கெங்கே போனோம்னா, தஞ்சாவூரில் ஒரு 50 60 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இருந்தது. தஞ்சாவூர் பக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு ஆண்டை அடிமை அந்த மாதிரியான முறை இருந்தது. என்னப்பா இல்லைப்பா, தஞ்சாவூரில் வந்து இருந்தது இல்லையா, தஞ்சாவூர் பாளையம்ன்றது வந்து வெள்ளக்காரங்காலத்தில் இருந்தது.
நான் சொல்கிறது வந்து தஞ்சாவூரில் மிகப்பெரிய நிலங்கள் இருந்தது இல்லையா, நிறைய நெல் வயல்கள் இருந்தது. அங்கே வந்து ஒரு ஆண்டை இருப்பார், ஒரு 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 மாஸ்டர் இருப்பார். அவங்களுக்கு வந்து அடிமைன்ற இது இல்லை, கிட்டத்தட்ட அடிமை மாதிரி தான் வேலை பார்ப்பாங்க. 2 படி கூலி அரிசி அதிகமாக கேட்கணும் தானே இது. அது எந்த ஊருப்போ அது கீழவெண்மணியில் வந்து ஒரு 30 பேரை குடிசையில் கொடுத்துனாங்க. அந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லை. அன்றைக்கி வந்து கூலி தொழிலாளிகள் வந்து அவருடைய ஆண்டையிட்ட வந்து ஐயா எங்களுக்கு 2 படி நெல் அதிகமாக கொடுங்க, கூலியாக அதிகமாக கொடுங்கன்னு சொன்னதுக்கு தான் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு ஒரு குடிசையில் ஓடி போய் ஒழிகிறாங்க. அந்த குடிசையே கொளுத்திடுறாங்க. ஒரு தாய் வந்து தான் குழந்தையை தூக்கி வெளியேறா. தமிழீழ கதை மாதிரி பல போராட்டங்கள் நடக்குது, தமிழ்நாட்டிலையும் நடக்குது. அதையும் பார்க்கணும். இப்போ சொன்னார் இல்லையா, தமிழீழத்துடைய எமோஷனல் ஸ்டோரிஸ் எல்லாம் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரியான தமிழர்களுக்கே செஞ்சுருக்காங்க. சிங்களம் மட்டும் தமிழனுக்கு செய்யலை, ஒரு வர்க்கம் இன்னொரு வர்க்கத்தை அப்படியெல்லாம் ஒடுக்கி இருக்குது. அப்போது அந்த மாதிரியான கீழவெண்மணி போராட்டம் நடக்குது. அப்போ அந்த குழந்தைய தூக்கி வெளியேறாங்க. தாய் திருப்பி தூக்கி போலீஸ்காரன் உள்ளே போடுறான். உள்ளே போட்டு அவ்வளோ பேரை கொள்றாங்க. ஏன்னா அவங்க வந்து அதிகமாக 2 படி அரிசி கேட்டாங்க கூலியா அப்படின்றதான். இது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு அண்ணா காலத்தில் 68 நடந்தது, அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நடந்தது. தருமபுரி பக்கம் கீழவெண்மணி தஞ்சாவூரில் இருக்குது. அதுக்கு வந்து கோபாலகிருஷ்ண நாயுடுன்றவர் தான் வந்து தலைமை ஏற்று நடத்துகிறாரு. நம்ம மூப்பனார் ஜி.கே. வாசன் அப்பா மூப்பனார்லாம் அவர் ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் அவர் வெளியே வர்றதுக்கு பணம் கலெக்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் நடந்தது, தமிழ்நாட்டில் நடந்த வரலாறு. ஸோ மூப்பனார் கோபாலகிருஷ்ண நாயுடுலாம் எந்த வர்க்கத்துக்கு சார்பாக இருக்கிறாங்க, அதே ஜாதிக்காரங்க கூலி தொழிலாளிக்கும் போது கொலை பண்ணுறாங்க. ஸோ ஜாதின்றதும் வர்க்கம் தான் முன்னாடி வருது. இப்போ இதே வந்து நிறையா சொல்லலாம். இதுவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ வன்னியர் சமுதாயத்தில் இவர் வந்து பெரிய தலைவராக இருக்கார், ராம்தாஸ் அவர்லாம் இருக்கார். சாதாரண வன்னியர் வீட்டில் பொண்ணு கட்டு வரா கேட்ட மாட்டாங்க. ஜாதி ஒன்றா இருந்தாலும் வர்க்கம் வேறு, ஏழை வேறு, பணக்காரன் வேறு இல்லையா. அவங்க காலேஜுக்கு ஃப்ரீயாக சீட்டு கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. ஒரு படத்தில் கூட அந்த டைலாக் வரும், மறுமலர்ச்சியில் வரும் அந்த டைலாக் இல்லையா. ஸோ வர்க்கம்ன்றது வேறையாக மாறி போகும்போது ஜாதியோ மதமோ இனமோ ஒன்றா வரதில்லை. ஈழத்தமிழ் போராட்டத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளாள ஜாதியில் இருக்கவங்கலாம் வந்து லீடர்ஸாக இருப்பாங்க, கீழ் ஜாதியில் அன்டச்சபிளாக இருக்கவங்கலாம் வந்து ஃபீல்டு சோல்ஜர்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருந்தது. இப்போ காஷ்மீர் போராட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா, களத்தில் போய் சண்டை போட்டு சாகிற தீவிரவாதிகள்னு சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜ்ஜர் பக்ரவால்ன்ற சொல்லி காஷ்மீர் முஸ்லீம் ட்ரைபல்ஸ் தான் சாகுறாங்க. தலைவர்கள்லாம் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே முஸ்லீமில் உயர் ஜாதியாக இருக்கக்கூடியவங்க தான் தலைவர்களாக இருக்காங்க. ஸோ இந்த வர்க்க பிரச்சனை எல்லா இயக்கத்துலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் நடக்குது. அப்போது அந்த சமுதாயம் வந்து ஆண்டன் அடிமை சமுதாயம் மாறி ஒரு நிலப்பிரபுத்துவ சமுதாயமாக வருது. அதுக்கான காரணங்களும் நீங்கள் பார்த்தீங்க. ஏன் வந்து அடிமையை வச்சு மெயின்டைன் பண்ண முடியல, அதுக்கப்புறமா வந்து நிலப்பிரபுத்துவ சமுதாயமாக மாறுது அப்படின்னு. அப்போ நிலப்பிரபுத்துவ சமுதாயம் ஒரு 1000 வருஷம் நடக்குது. அதை ஆங்கிலத்தில் வந்து ஃபியூடல் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. பண்ணை அடிமை முறை, ஃபியூடல் சொசைட்டி, நிலப்பிரபுத்துவம் பண்ணை அடிமை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணையார் இருப்பார், அங்கே அடிமையாக இருப்பாங்க. அவங்க முழுமையான அடிமை கிடையாது, அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன உரிமைகள் உண்டு. அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை வச்சுக்கலாம், அவங்களுக்கு வரக்கூடிய லாபத்தில் வச்சு அவங்க கொஞ்ச நாள் இருந்துக்கலாம். மன்னர்கள் வந்து முழுமையான அதிகாரம் படைத்தவர்களாக இருக்க மாட்டாங்க. குட்டி குட்டியாக பிரின்ஸு, அந்த ஜமீன்தார், அந்த மாதிரியான யூரோப்பில் அந்த மாதிரியான சிஸ்டம் தான் இருந்தது. ஜமீன்தார் சின்ன சின்ன குட்டி குட்டி குறுநில மன்னர்கள் மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே இருப்பாங்க. இப்போ மன்னர் வந்து அப்சல்யூட்டாக இருக்க மாட்டார். அவருக்கு எப்போ பிரச்சனை வருதோ அப்போ வந்து இந்த சின்ன சின்ன மன்னர்கள்ட்ட படை உதவி வாங்கி சண்டைக்கு போவார். அப்படி நடந்துட்டு இருந்துச்சு. அப்போது என்ன நடக்குதுன்னா, இங்கிலாந்தில், குறிப்பாக இங்கிலாந்தில் வந்து 17ஆம் நூற்றாண்டில் தொழிற்புரட்சி நடக்குது. விஞ்ஞானம் வளருது. ஸ்டீம் என்ஜின் கண்டுபிடிக்கிறாங்க, நீராவி கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்பின்னிங் ஜென்னி, இப்போ வரைக்கும் இங்கே தறியில் கையிலே துணி நெஞ்சிட்டு இருந்தவங்க மெஷின் மூலமாக வேகமாக நெய்யக்கூடிய ஒரு விஞ்ஞான முறை வளருது. அந்த விஞ்ஞான முறை வளர்ந்ததுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொழிற்புரட்சி நடக்குது. தொழிற்புரட்சிக்கு முக்கிய காரணம் வந்து காலனியமும் உண்டு. இப்போ எல்லா நாட்டையும் கொள்ளையடிச்சு அங்கே கொண்டு போய் சேர்க்குறானுங்க. அங்கே விஞ்ஞானம் வளருது. விஞ்ஞானம் வளரும் போது என்ன ஆகுது, ஒரு புதிய வர்க்கம் உருவாகுது. ஆலை தொழிலாளி, ஆலை முதலாளி அப்படின்ற ஒரு 2 வர்க்கம் உருவாகுது. இப்போ மன்னர்லாம் இருக்கிறாங்க, மன்னர்லாம் வந்து பழமைவாதிகளாக இருக்கிறாங்க. மதம் வந்து கட்டுப்படுத்துது மன்னரை, அரசையும் மதத்தையும் பிரிக்க முடியல. அப்போ தான் மதம்ன்றது வந்து மதத்தையும் இதையும் மதம் வந்து முழுக்க கட்டுப்படுத்துது. அந்த மன்னரையும் மக்களையும் மதம் வந்து கட்டுப்படுத்துது. அன்னைக்கு வந்து யூரோப்பில் வந்து போப்
போப்பு தான் வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவார். அந்த மன்னரும் வந்து இது பண்ண முடியாது, அவர் பேச்சை மீறி போக முடியாது. போப்பு சொன்னதுனால தான் வந்து ஸ்பெயின்காரங்களாம் அந்த பக்கம் போய் காலனிப்படுத்தினாங்க, போர்ச்சுகீஸ்லாம் இந்த பக்கம் வந்தாங்க. அவர் சொன்னது தான், நீ இந்த பக்கம் 2 பேரும் சண்டை போடாதீங்க, நீ அப்படி போய் காலனி படுத்து அமெரிக்கா பக்கம் போ, நீ இந்த பக்கம் இந்தோனேஷியா அந்த பக்கம்லாம் போ, போர்ச்சுகீஸு அப்படின்னு சொல்லி போப்பு அவ்வளோ அதிகார மையமாக இருந்தார். அதை உடைக்கணும் அப்படின்றது முதலாளித்துவம். முதலாளித்துவம் என்ன சொல்லுது? அவனுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கிறான், ஒரு ஆலை வைக்கிறாங்க. அந்த ஆலைக்கு வந்து தொழிலாளிகள் வரணும், ரைட்டா? தொழிலாளி வர மாட்டேங்கிறான். எங்கடா இருக்கான் தொழிலாளி அப்படின்னா, அவன் எல்லாம் வந்து நிலத்தில் இருக்கிறான், என் பண்ணை அடிமையாக இருக்கிறான். பண்ணை அடிமை வெளியே போகக்கூடாது, அந்த பண்ணையார் தான் வேலை பார்க்கணும் கடைசி வரைக்கும். நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு இந்த பண்ணை பிடிக்கலன்னா அடுத்த பண்ணையில் போய் அடுத்த மாதம் நான் ரிசைன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன்னு இன்றைக்கி இருக்கிற சுதந்திரம்லாம் கிடையாது. அப்போ ஒரு பண்ணை அடிமையாக இருந்ததுன்னா அதே பண்ணை அடிமையில் தான் நீ காலங்காலத்துக்கு இருக்கணும், குடும்பமும் இருக்கணும். உனக்கு அந்த சுதந்திரம் கிடையாது. அப்போ அந்த சுதந்திரம் வேணும். ஒரு பண்ணை அடிமைக்கு எங்கு வேண்டுமானாலும் போகக்கூடிய ஒரு சுதந்திரம் வேண்டும். அப்போ அந்த சுதந்திரம் வேணுங்கிறதுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு முழக்கம் தான் லிபர்ட்டி. அதோடைய உச்சகட்டமாக நடந்தது தான் பிரெஞ்சு புரட்சி. இப்போ பிரெஞ்சு புரட்சி படிச்சிருப்பீங்க, ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த பிரெஞ்சு புரட்சியுடைய முக்கிய முழக்கங்கள் என்ன? லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அப்போ அந்த லிபர்ட்டின்றத முதலாளிகள் ஏன் வைக்கிறாங்கன்னா, அவனுக்கு அந்த நிலத்திலிருந்து விடுதலை வேண்டும். அப்போ தான் அவன் என் ஃபேக்ட்ரிக்கு வருவான். ஃபேக்ட்ரிக்கு வந்தால் பரவாயில்ல, நீ இந்த ஃபேக்ட்ரி பிடிக்கலன்னா அடுத்த ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நமக்கு என்ன உரிமை இருக்குது? இப்போ நான் ஒரு காலேஜில் வேலை பார்க்குறேன், எனக்கு அந்த வேலை பிடிக்கலன்னா நான் ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு காலேஜ் போய் சேர்ந்துக்கலாம், என்னை யாரும் தடுக்க முடியாது. அதுதான் அந்த சுதந்திரம் வேணும். ஆமாம், முதலாளித்துவம் கொண்டு வந்து தான் இந்த சுதந்திரம். எங்கேயும் அடிமையாக இருக்கும் கம்ப்ளீட்டாக இல்லாமல் உனக்கு ஒரு ஆனால் எனக்கு சோறு கிடைக்காது நான் வேலை பார்க்குறேன்னா, அது வேறு விஷயம். முதலாளிகள் எப்படி வச்சுருப்பாங்கன்னா, என்னைய வந்து என்னைக்கும் வேலை தேடிக்கிட்டே இருக்க மாதிரி தான் வச்சுருப்பாங்க, வேலை கிடைக்காத மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, முதலாளித்துவத்தில் ஒரு ரிசர்வ்டு பட்டாலியன் ஆஃப் அன்எம்ப்ளாய்டு இருப்பாங்க, வேலை இல்லாதவருடைய பட்டாளம் இருக்கும். அப்போ தான் எனக்கு திருட்டு இருக்கும், நான் ஒழுங்காக வேலை பார்ப்பேன். இல்லைன்னா நான் யூனியன் கட்டணுமே, சங்கம் வைக்கணுமே, ரைட்ஸ் பேசுவேன். இப்போ எனக்கு பார்க்குற என்னை விட கொஞ்சம் கம்மி சம்பளத்துக்கு வேலை பார்க்குறதுக்கு 10,000 பேர் நிற்கிறான்னா நான் வந்து என் உரிமைகளை கேட்க மாட்டேன், பயந்துக்கிட்டு வேலை பார்ப்பேன். அப்போ முதலாளித்துவம் வேண்டுமென்றே வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்குகிறதுன்றார் மார்க்ஸ். அப்போ தான் அவன் வந்து குறைஞ்ச இதில் லாபம் சம்பாதிக்க முடியும். அப்போ அந்த பண்ணை அடிமையிலிருந்து வெளியே வந்து ஃபேக்ட்ரியில் போய் வேலை பார்க்குறதுக்கு உனக்கு சுதந்திரம் தேவைப்படுது, லிபர்ட்டி தேவைப்படுது. அதனால தான் அவனுடைய முழக்கமாக லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த மதத்துடைய கட்டுப்பாடையும் உடைக்கிறாங்க. மதம் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, மதம் வேறு அரசு வேறு, ரெண்டையும் பிரிக்கிறாங்க. இப்போ மதமும் அரசும் பிரியும் போது செக்குலர்ன்ற ஒரு கான்செப்ட் வருது. செக்குலரிசம், பார்லிமெண்ட்ரி, அது வரைக்கும் மன்னருடைய குடிமக்களாக இருந்தவங்க வந்து நாட்டை ஆளும் மன்னர்களாக. இன்னைக்கு என்ன சொல்கிறான், நாம தான் வந்து பாராளுமன்றம், நாம தான் மன்னர்கள், நாம தான் ஆள்றோம், நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் ஆள்றாங்கன்னு சொல்கிறோம். மன்னர் தான் ஆள்றான்னு சொல்ல இல்லையா? நம்மளாம் குடிமக்கள் இல்லை, நாம் தான் நாட்டையாளும் மன்னர்கள். அப்போ அந்த பாராளுமன்ற ஜனநாயகம்ன்றதும் பிரெஞ்சு புரட்சியில் வந்தது தான். மோடி ஒரு பக்கம் வந்து தான் மன்னர் மாதிரி நடந்துக்கிறாருன்றது வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு இருக்க பாராளுமன்ற ஜனநாயகம் முதலாளித்துவத்துடைய, இதெல்லாம் முதலாளித்துவம் பண்ணிச்சா சார்னா மார்க்ஸே சொல்றாரு, முதலாளித்துவம் மிக புரட்சிகரமானதுன்றார். பழமையெல்லாம் உடைச்சு தள்ளுது, பல விஷயங்களை உடைச்சு தள்ளிட்டு புதுமையை கொண்டு வருது. ஆண் பெண் கூட ஓரளவு சமத்துவம்னு முதலாளித்துவம் பேசுது. நீ வந்து நிலத்தில் கட்டுன்னு இருக்கக்கூடாது, வெளியே வா, உனக்கு சுதந்திரம் உண்டு அப்படின்னு சொல்றது முதலாளித்துவம், லிபரலிசம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ முதலாளித்துவ உரிமைகள் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் என்ன செய்யுது முதலாளித்துவம்னா, அவங்களெல்லாம் பயன்படுத்தி பிரெஞ்சு புரட்சியை நடத்துறது யார்? முதலாளிகள் நடத்துனாங்க. முதலாளிகள் தலைமையில் உழைக்கும் வர்க்கம் நடத்தினது தான் புரட்சி. அப்போ முதலாளிகள் ஒன்ஸ் பவருக்கு வந்த உடனே பழமையோட கூட்டு வச்சுக்கிறாங்க. அது எல்லா இடத்துலையும் நடக்குது. இந்தியாவில் முதலாளித்துவம் இருக்குதா அப்படின்னா மோடிக்கு தான் நிறையா வந்து கொடுக்குறாங்க. மோடி வந்து ஒரு பழமைவாதத்தின் பிம்பம். அவர் நாட்டை வந்து பின்னுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு, முன்னுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கல. அவர் இந்துத்துவா, மதம், ஜாதி, ராமர் இதை வச்சு தான் அரசியல் நடத்துகிறாரு. காலேஜ் வேணும், கல்லூரி வேணும், பசங்கள்லாம் படிக்கணும், அது மாதிரியா கொண்டு போகிறாரு. அந்த மாதிரி இல்லை, இந்த அவருடைய ஐடியாலஜியே வந்து பழமைவாதமாக இருக்குது. அப்போ முதலாளிகள் பழமைவாதத்தை கூட்டு வச்சுக்கிறாங்க. ஓகே, கேஎஃப்சியா, அப்போ நான் பீஃப் போட மாட்டாங்க, மாட்டுக்கறி வேணும் இல்லாமல் போடுறேன். அவனை அந்த வந்து முதலாளித்துவத்தை ஏற்றுக்கிறான். முதலாளித்துவம் இந்தியாவுடைய ஜாதிய முறையை ஏற்றுக்குச்சு. நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் போங்க, அங்கே தொடச்சி பெருக்கிறவங்கலாம் கீழ் ஜாதியாக இருப்பாங்க, டீனு பெரிய பெரிய ஆஃபீஸராக இருக்கிறவங்கலாம் உயர் ஜாதியாக இருப்பான். ஸோ அந்த வர்ணாசிரமத்தையும் முதலாளித்துவம்
பயன்படுத்திக்கிச்சு தன்னுடைய லாபத்துக்காக. இப்போ முதலாளித்துவம் புரட்சிகரமாக இருந்தது ஆரம்பத்தில். அதுக்கப்புறமா அதை தக்க வைத்துக்கிறதுக்காக என்ன பண்ணுச்சுன்னா, அந்த முதலாளித்துவம் இருக்கக்கூடிய பிற்போக்குவாதிகளும் கூட்டு வச்சுக்கிச்சு அப்படிங்கிறாரு மார்க்ஸ். ஸோ முதலாளித்துவம் இனிமேலும் புரட்சிகரமாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. அப்போ நம்ம சமுதாயம் மாறக்கூடிய சூழ்நிலை உண்டு, மாற வேண்டும், மாற்றத்தை நோக்கி போகுது. முதலாளித்துவமே தன்னுடைய சவக்குழியை தானே தோண்டிக்கும் அப்படின்னு சொல்றார். எப்படி? இதுவரைக்கும் தொழிலாளிகள் தனித்தனியாக வேலை பார்த்தாங்க. பண்ணை அடிமை ஒரு பண்ணையில் 10 பேர் இருப்பான், 20 பேர் இருப்பான், இன்னொரு பண்ணையில் இன்னொருத்தர் இருப்பான். அவனுக்கு சேர்ந்து வேலை பார்க்குற சான்ஸ் ரொம்ப கம்மி. ஆனால் ஒரு ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரின்னு ஆரம்பிக்கும் போது அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 4000 தொழிலாளிகள் 5000 தொழிலாளிகள்னு ஒன்றா வேலை பார்ப்பாங்க. அப்போ அவங்கள ஒன்றா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை முதலாளித்துவமே உருவாக்கி கொடுக்குது. அந்த ஒன்றா வேலை செய்யும் போது அவங்களுக்குள்ள சங்கம் வரும், ஒற்றுமை வரும், அவங்க தன்னுடைய உரிமையை கேட்பாங்க. அந்த உரிமையை கேட்கும் போது முதலாளித்துவம் பயப்படும், அந்த முதலாளித்துவம் இறங்கி வரும், ஒரு காலத்தை தூக்கி எறிவாங்க. பல்வேறு கூறுகள் சொல்றாரு. அப்போ இந்த முதலாளித்துவ சமுதாயமும் மாறும். எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே மாறும். அப்போ இந்த முதலாளித்துவ சமூகமும் மாறி ஒரு சோசியலிச சமூகம் வரும்னு சொன்னார். அதே மாதிரியே சோவியத் யூனியன் போன்ற பல்வேறு நாடுகளில் சோசியலிச சமுதாயம் வந்தது. ஸோ சோசியலிசம்னா என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சோசியலிசம்னா உங்கள் புரிதல் என்ன? நமக்கு சோசியலிசம் சம்பந்தம் இருக்கா? ஓகே, எல்லாருக்கும் பொருள் வந்து பொது உடைமையாக இருக்கணும், எல்லாருக்கும் வரணும். மற்ற விஷயங்கள் அது ஜென்ரலான விஷயம். நம்ம சோசியலிச சமுதாயத்தில் வாழ்கிறோமா? சோசியலிச கூறுகள் இருக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய அரசில்? எதெல்லாம் அரசாங்கத்துடைய சலுகைகள் இருக்கிறதோ அதெல்லாமே சோசியலிசம் தான். முதலாளித்துவம் என்ன சொல்லுது? அரசாங்க சலுகையெல்லாம் கொடுக்கக்கூடாது, எவனுக்கு பிழைக்க வசதி இருக்குதோ அவன் மட்டும் பிழைச்சிக்கிட்டோம், ஏழைகளுக்கு அது மாதிரிலாம் பார்த்துக்கணும்லாம் அப்படிலாம் கிடையாதுன்றாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு இப்போ பஸ் சப்சிடைஸ்டு எஜுகேஷன் அரசு கல்லூரியில் படிக்கும்போது அரசாங்க சலுகை விலையில் நமக்கு கல்வி கொடுக்குது. ஃபீஸ் நம்ம கம்மியாக தான் கட்டுறோம். கவர்மெண்ட் காலேஜெல்லாம் 400 ரூபா தான். எங்கள் விஐடியில் வந்து 1,60,000 ரூபா ஃபீஸு. அதே கவர்மெண்ட் லா காலேஜில் போனீங்கன்னா 3000 ரூபா தான் ஃபீஸு. அப்போ 3000 ரூபா தான் அவங்க சொல்லித்தராங்களா? இல்லை, கவர்மெண்ட்டு அரசாங்கம் வந்து உங்களுக்கு சலுகை கொடுக்குது. நாங்கள் பார்த்துக்குறோம், நீ இவ்வளோ ஃபீஸ் கட்டினா போதும், மீதியெல்லாம் நாங்கள் கவர்மெண்ட்டு வந்து பியர் பண்ணிக்குவோம், எடுத்துக்குவோம் அப்படின்றது. அப்போ சோசியலிசம் என்பது மக்கள் பணத்தை மக்களுக்காக செலவிடுவது. முதலாளித்துவம் என்பது மக்கள் பணமாக இருந்தாலும் லாபத்துக்காக செலவிடுவது. லாபம் தான் குறிக்கோள். தலையிடாமல் இருக்கிறது, அரசனுடைய தலையீடு இல்லாமல் இருப்பது. சந்தையில் வந்து இன்றைக்கி வந்து இந்த பொருள் இவ்வளோ தான் விற்கணும், கரும்பு விலை இவ்வளவு, அரிசி விலை இவ்வளவு, இதுக்கு மானியம் கொடுக்குறோம், ரேஷன் கடையில் போய் இவ்வளோ தான் அரிசி, உனக்கு 1 ரூபாய்க்கு நான் உனக்கு அரிசி கொடுக்குறேன். இது வந்து அரசாங்கம் சந்தையை கட்டுப்படுத்துவது. இந்த மாதிரி கட்டுப்படுத்துவது முதலாளித்துவதற்கு எதிரானது. முதலாளிகள் என்ன சொல்கிறாங்க? நீ சந்தையை, நீ எல்லாம் பொருள் விலையை நிர்ணயிக்க கூடாது. நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன், என் பொருள் வந்து 100 ரூபான்னு சொல்லுவேன், இன்னொருத்தன் மார்க்கெட்டுக்கு வருவான், அவன் பொருள் வந்து 200 ரூபான்னு சொல்லுவான். அவன் பொருள் தரமானதாக இருந்தால் அவன் பொருள் விற்கும், என் பொருள் தரமானதாக இருந்தால் என் பொருள் விற்கும், அவன் கடையை மூடிட்டு போயிடுவான். சந்தை முடிவு பண்ணும் நீ மார்க்கெட்டில் இருக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு, நீ முடிவு பண்ணாதங்கிறான். அதுதான், அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நீங்கள் நினைக்கலாம் நரேந்திர மோடி வந்து எல்லாத்தையும் விற்கிறாரு, நம்ம ரயில்வேலாம் தனியார் போகணும்னு எங்கள் அப்பாலாம் நம்பவே முடியல. இப்போ ப்ரைவேட் ட்ரெயின்லாம் ஓடிட்டு இருக்குது. நம்மகிட்ட ஏர்போர்ட் கிடையாது, எல்லாத்தையும் வித்தாச்சு, அதானிக்கு வந்து கொடுத்தாச்சு. நம்மகிட்ட இதுவும் கிடையாது, சிவில் ஏவியேஷன் கிடையாது, ஏர் இண்டியாவும் கொடுத்தாச்சு, ப்ரைவேட். அப்போ தனியாருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறது வந்து மோடிக்கு செய்யணும்னு இருக்கிறதுனால செய்கிறாரான்லாம் இல்லை. இந்தியா ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கு, கேட் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதுனால, WTOவில் மெம்பராக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு மாற்ற வேண்டும் அப்படின்றது இந்தியா ஒத்துக்கிட்ட ஒரு கண்டிஷன். மன்மோகன் சிங் மெதுவாக செஞ்சார், மோடி வேகமாக செய்கிறார். அதனால் முதலாளிகள் மோடிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அதிகமாக ஃபண்டு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான். இப்போ இது முதலாளித்துவத்துடைய தீவிரமான போக்குனால தான் இன்றைக்கி எல்லாமே தனியார் மயம் ஆகிட்டு இருக்கு. தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், இதுதான் வந்து உலகத்துடைய கொள்கை. இந்தியாவோட கொள்கையும் அதுதான். இந்தியா கையெழுத்து 1991 மன்மோகன் சிங், இது நரசிம்மராவ் இருக்கும்போது, மன்மோகன் சிங் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது போய் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க. ஸோ யாராக இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொதுத்துறையை உருவாக்கிட்டு, இன்றைக்கி வருங்காலத்தில் நாங்கள் படிக்கும்போது ஒரு ப்ரைவேட் காலேஜ் இருந்தது, 4 கவர்மெண்ட் காலேஜ் இருந்தது. இன்றைக்கி 4 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, 40 ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. அப்போ எல்லாரையுமே வந்து நீ பணம் கட்டி பழகிக்கோ, உன் படிப்புக்கு நீ செலவு பண்ண, அரசாங்கம் செலவு பண்ணாது. அரசாங்கம் தன்னுடைய கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கொஞ்சம் உதவி செய்கிறத, சலுகை கொடுக்குறத எடுத்துக்கிட்டே தான் வருது.
ரயில்வேஸ்லாம் உங்கள் காலத்தில் எல்லாம் இன்னும் முழுக்க தனியார்மயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கவர்மெண்ட் ட்ரெயினே இருக்காது, 1-2 கவர்மெண்ட் ட்ரெயின் வேணால் ஓடும், மீதி எல்லாம் ப்ரைவேட் ட்ரெயினாக ஓடுறது தான். ஓடினாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஸோ அப்போ முதலாளித்துவம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்ன ஒரு இது வந்ததுன்னா 1917 அதுக்கு முன்னாடியே ஹங்கேரியில் ஒரு சோசியலிச சமுதாயம், மார்க்ஸ் சொன்ன மாதிரியான ஒரு சோசியலிச சமுதாயம் வருமா அப்படின்னு ஒரு சோசியலிச புரட்சி நடந்தது. அது ஹங்கேரியில் ஃபெயிலியர் ஆகிட்டு திருப்பி வந்து மன்னராட்சி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 1917 வந்து அக்டோபர் புரட்சி நடந்தது. ரஷ்யாவில் பேசுறீங்க இல்லையா, ரஷ்யாவில் வந்து அக்டோபர் புரட்சி நடந்தது. அக்டோபர் புரட்சி நடந்ததுக்கு அப்புறமா அங்கே வந்து ஒரு தொழிலாளி வர்க்க அரசை கொண்டு வந்தாங்க. இப்போ இது ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணி முடிச்சிடுறேன். எவ்வளோ நேரம் கேட்குறது பொறுமை இருக்குது உங்களுக்கு? நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு. ஆனால் 2 மணிக்கு முடிச்சிடலாமா? ஒரே ஒரு முக்கியமான விஷயம், புரட்சி நடந்தது, சோசியலிச சமுதாயம் 75-80 ஆண்டுகள் சோவியத் ரஷ்யாவில் இருந்தது. அதில் பல பிரச்சனைகள், அதில் சரி தவறு நிறையா இருக்குது. அது சோசியலிச வரலாறு. அப்போ ஒன்று மட்டும் பேசிக்காக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த சமுதாயம் வந்து என்றைக்கும் போல் ஒரே மாதிரி இருக்காது. இந்த சமுதாயம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆரம்பத்தில் வந்து நம்ம ஒரு பழங்குடி சமுதாயம், அதுக்கப்புறம் ஆண்டன் அடிமை சமுதாயம், அதுக்கப்புறம் வந்து நிலப்பிரபுத்துவ பண்ணையடிமை சமுதாயம், அதுக்கப்புறம் சோசியலிச சமுதாயம் வந்தது. அதுக்கப்புறம் சமுதாயம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரசுன்ற ஒரு சுரண்டல் இல்லாமல் மாறிடும்ன்றார். அதை நம்ம வந்து அதை பார்த்துட்டு முடிச்சிடலாம் நம்ம. ஸோ எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. மாற்றம் என்பதே மாறாத ஒரு விஷயம். இப்போ ஒரு நம்ம மனிதன் 1.5 லட்சம் வருஷமாக மனிதனாக இருக்கான். அதில் பழங்குடி சமுதாயமாக, கூட்டு வாழ்க்கை சமுதாயமாக ஒரு 50,000 வருடங்கள் இருந்திருப்போம், 40,000 வருடங்கள் இருந்திருப்போம். இன்றைக்கி வந்து ஒரு 60, 70, 80,000 வருடங்கள். இன்றைக்கி 2024 வந்து ஒரு 2000, பின்னாடி ஒரு 50,000, 60,000 வருஷங்கள் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மனிதன் மாதிரி நல்ல நிமிர்ந்து நடக்கிற மாதிரியான இருக்கிறோம். இப்போ இந்த ஒரு 1 லட்சம் ஆண்டு மனித சமூகத்தில் அரசு என்பது எப்போ வந்தது? ஸ்டேட்டுன்ற ஒரு இது எப்போ வந்தது? இது ஒரு முக்கியமான கேள்வி, மார்க்சியம் வைக்கக்கூடிய கேள்வி. அதில் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணும்போது அரசு என்பது ஒரு 2000, 3000, 4000 வருடம், 1 லட்சம் வருஷம் நம்மலாம் மனுஷனாக இருக்கிறோம். நம்ம அந்த ஒரு பல்வேறு சமுதாயத்தில் இருக்கிறோம். நம்ம ரொம்ப காலம் வந்து நம்ம வந்து ஒரு பழங்குடி சமுதாயமாக தான் இருக்கும். அப்போ ஒரு ஸ்டேட் இல்லை அரசுன்றது வந்து எவ்வளோ நாளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000, 3000 வருடமாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி அரசுன்னு கிடையாது, மன்னர் கிடையாது. 5 போனால் 5000 வருஷம் இல்லை 10,000 வருஷம். எகிப்துலலாம் போனீங்கன்னா பேரோலாம் 10,000 வருஷம்லாம் சொல்கிறாங்க, 9,000, 7,000லாம் சொல்கிறாங்க. ஆனால் 1 லட்சம் எங்கே இருக்குது, 8,000, 7,000 எங்கே இருக்குது? அப்போ இது பெரும்பாலான நாட்களில் வந்து நம்ம வந்து இந்த மனிதர்களாக இருக்கும்போது அரசுன்ற ஒரு அமைப்பு இல்லாமல் தான் இருக்கும். அப்போ இந்த அரசு என்பது என்ன? லெனின் வந்து ஒரு புத்தகத்தை சொல்கிறார். ஸ்டேட் அண்ட் லெனின் யாருன்னு தெரியல. லெனின் வந்து ரஷ்ய புரட்சி நடத்தின ஒரு மார்க்ஸுடைய சீடர்னு சொல்லலாம். அவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு, ஸ்டேட் அண்ட் ரெவல்யூஷன். அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாரு வந்து, அரசு என்பது சமுதாயம் 2 வர்க்கங்களாக பிரிக்கப்பட்ட பின் தோன்றிய ஒரு கருவி. அதாவது சமுதாயம் 2 வர்க்கங்களாக ஒன்று சேர முடியாத, கூட்டு சேர முடியாத, முரண் இல்லாமல் இருக்க முடியாத, முரண்பட்ட 2 வர்க்கங்களாக பிரிந்த பிறகு அதுக்கு ஏற்பட்ட ஒரு கருவி அப்படிங்கிறார். இர்ரிகன்சிலபிள் ஆன்டகானிஸ்டிக் கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இந்த இப்போ சமுதாயம் இருக்குது. இப்போ நம்ம எப்படி ஆண்டன் அடிமை சமுதாயம் வந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா? பழங்குடி இருக்குது, அடிமையில் கூட்டு வரான், விவசாயம் கண்டுபிடிக்கிறான், உற்பத்தி உபரி சர்ப்ளஸ் வேல்யூ வருது, சர்ப்ளஸ் அதிகமாக உற்பத்தி பண்ணுறான், தேவைக்கு அதிகமாக உற்பத்தி பண்ணுறான், வீட்டில் மூட்டையை அடுக்கி வச்சுக்கிறான். இப்போ அடிமைகள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் ஆண்டனா இருக்கிறான், நிறைய சொத்து, நிறைய சாப்பாடு வச்சுருக்கான், நிறைய சொத்து வச்சுருக்கான், நிறைய பேர் வந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ இவங்கள வந்து புரட்சி பண்ணுறாங்க. அப்பப்போ திருப்பி அடிச்சு போடுறாங்க, முதலாளி மாஸ்டரை அடித்து அவன்கிட்ட பிடிக்கிறாங்க. அப்போ இவனை எப்படா கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா 2 விதமான கண்ட்ரோல் பண்ணாங்க. ஒன்று வந்து, இந்த பார்ப்பா நீ அடிமையாக இருக்கிறது காரணம் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம், நீ இப்படியே அடிமையாக இருந்து வேலையை கரெக்டாக செஞ்சேன்னா நீ உனக்கு சொர்க்கத்தில் ஒரு இடம் கன்ஃபார்மாக உண்டு, இல்லை நீ அடுத்த ஜென்மத்தில் போய் நல்லபடியாக பிறப்ப, அடுத்த ஜென்மம் ராஜாவை பிறப்ப அப்படின்னு சொல்லி ஏமாத்துனாங்க. எவ்வளோ நாள் தான் அவனை அப்படியே ஏமாற்ற முடியும்? அது மூளையில் போடப்பட்ட விலங்கு. கையில் ஒரு விலங்கு போடணும்ல, இவன் ஏதாவது சேட்டை பண்ண பிடிச்சி உள்ளே போடணும்ல, அதுக்கு தான் அரசுன்ற ஒரு அமைப்பு வந்தது. அரசுன்றது ஒன்று ஃபிசிக்கலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அப்போ அரசுன்றது வந்து என்ன எப்படி இருக்கும்னா, ஜெயில் இருக்கும், கோர்ட் இருக்கும், தண்டனை இருக்கும், கிரிமினல் குற்றங்கள் இருக்கும். முதல்ல பைபிளில் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, 10 கட்டளைகள். அதில் கட்டளை என்னென்னா, தோ ஷால் நாட் ஸ்டீல்,
திருடுவது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு எல்லா மதமும் பார்க்க ஆரம்பிச்சது. ஏன் திருடுவது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னா, ஒருத்தன்ட்ட இல்லை அதனால தான் திருடுறான். அதான் பேசிக்கான விஷயம். திருட்டுங்கிறது எப்போ வருது? பழங்குடி சமுதாயத்தில் வராது. ஏன்னா இருக்கிறது ஒன்று, அதை எல்லாரும் பிரித்து சாப்பிட்டு கம்முன்னு போயிடுவான். திருடுறதுக்கு உன்ட்ட புதுசாக கிடையாது, என்கிட்ட எக்ஸ்ட்ரா கிடையாது. இப்போ ஒருத்தன்ட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது, இன்னொருத்தன்ட்ட இல்லாமல் இருக்கும்போது தான் திருட்டுன்ற ஒரு குற்றமே உருவாகுது சமுதாயத்தில். அப்போ அதை வந்து திருட்டை எப்படி தண்டிக்கிறது? போலீஸை வச்சு பிடிச்சி அவனை ஜெயிலில் போடு, ஸ்டாண்டிங் ஆர்மி. அப்படி புரட்சி நடந்தது அப்படின்னா ஒரு ஆர்மியை வச்சு அவங்கள கட்டுப்படுத்து. அப்போ ஒரு வர்க்கத்தின் சார்பாக, ஒரு வர்க்கத்திற்கு ஆதரவாக, அது எந்த வர்க்கம்? ஆண்டான் வர்க்கத்துக்கு ஆதரவான ஒரு அரசியல் கருவிதான் அரசு என்பது. இன்னொரு வர்க்கத்தை ஒடுக்குவதற்காக பயன்பட போகிற கருவி. அப்போ அரசு என்பது நம்ம சொல்லலாம், அரசு என்பது எல்லாருக்கும் மேலானது, அது ஏழை பணக்காரன் எல்லாரையும் பார்க்கும். சட்டம் என்பது அதே மாதிரி ஏழை பணக்காரன் எல்லாரையும் பார்க்குமா? ஒன்றா பார்க்காது. என்ன ஒரு மாதிரி பார்க்கும், உங்களை ஒரு மாதிரி பார்க்கும், அம்பானி அதானியை வேற மாதிரி பார்க்கும். அவனும் கொலை பண்ணுவான். இங்கே ஒரு சாதாரண ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிப்பான், தண்டனை யாருக்கிட்ட கிடைக்குன்னு பார்த்தா பிக் பாக்கெட் எடுத்து பிடிச்சி உதவுன்னு உதப்பாங்க. 1000 கோடி எடுத்துட்டு ஒன்றா ஓடி போயிடுவான். ஸோ இந்த அரசு என்பது வர்க்கங்களுக்கு மேலானது அல்ல, ஒரு வர்க்கத்தின் சார்பாக இன்னொரு வர்க்கத்தை ஒடுக்குவதற்கு பயன்படும் கருவி. இது எந்த காலத்திலையும் எந்த இது மாற்றமே இல்லை. எந்த சமயத்திலையும் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்டான் அடிமை சமுதாயத்தில் அரசு யாருக்கு ஆதரவாக இருந்ததுன்னா ஆண்டானுக்கு ஆதரவாக இருந்தது. நிலப்பிரபுத்துவ காலத்தில் யாருக்கு ஆதரவாக இருந்ததுன்னா நிலப்பிரபுகளுக்கு ஆதரவாக இருந்தது. முதலாளித்துவ காலத்தில் யாருக்கு ஆதரவாக இருந்ததுன்னா முதலாளித்துவத்துக்கு ஆதரவாக இருந்தது. நமக்கு சலுகைகள் கொடுக்கும், ரேஷன் கடையில் அரிசி. ஏன்னா இவன் புரட்சி பண்ணிட்டான்னா அவன் புலம் போயிடும்ல, அதனால இவனை கொஞ்சம் பாசிஃபை பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் சில வெல்ஃபேர் ஸ்டேட் சில நலன்கள்லாம் கொடுக்கும். ஆனால் முழுமையாக யாருக்கு ஆதரவாக இருக்கும் என்றால் அங்கே கூடிய ஆளும் வர்க்கமான முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கும். அப்போ புரட்சி ஒன்று நடக்குது. இப்போ இந்த சோவியத் புரட்சி இப்போ சொல்கிறேன் நான். சோவியத் புரட்சி என்ன நடந்தது? அங்கே கூடிய மன்னராட்சியை தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து முதலாளித்துவ ஜனநாயகம் ஒரு 6 மாதம் இருந்தது, அதையும் தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம்னு சொன்னாங்க. ஸோ பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம்னா என்ன? அரசு என்பது என்ன? நீங்கள் இப்போ நான் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அரசு என்பது ஒரு வர்க்கத்தின் சார்பானது, இதில் மாற்றமே கிடையாது. உங்களுக்கு கேள்வி இருந்தால் எப்படி சார் நீங்கள் சொல்லலாம்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அரசு என்பது ஒரு வர்க்கத்தின் சார்பாகத்தான் இருக்க முடியும், எல்லாருக்கும் பொதுவானதாக கிடையாது. இப்போ கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், ஈவன் மன்மோகன் சிங்காக இருக்கட்டும், இல்லை நரேந்திர மோடியாக இருக்கட்டும், ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரே பிரதமர் அப்படின்னா கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கங்கள் ஒரு வர்க்கத்துக்கு ஆதரவாக தான் இருக்கும். ஏழைக்கெல்லாம் வேணா கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துக்குவாங்களே ஒழிய பெருசாக ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அம்பானி அதானிக்கு தான் செய்வாங்க. மன்மோகன் சிங் வேற இருக்கா செய்வார். கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா வேற ஒரு முதலாளிகள் செய்வாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் வேலை பார்க்குறதே எம்ஜிஆர் கொடுத்ததை வச்சு தான் பல பேர் கல்வி வல்லர்கள்லாம் வந்தாங்க தமிழ்நாட்டில். கெட்டிருக்க காலேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ எல்லா ஆளும் வர்க்கத்தை சேர்ந்த இவங்களும் முதலாளிகளுக்கு தான் வேலை செய்வாங்க. அது ஆமாம், இந்தியா வந்து ஒரு முதலாளித்துவ நாடு. பட் அரை சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா அரை நிலப்பிரபுத்துவ நாடு தான். நம்ம இன்னும் ஜாதி மதத்தை பிடிச்சி தொங்கிட்டு தானே இருக்கோம். தீ மிதிக்கிற நிறுத்தல இல்லையா? பெண் குழந்தைகளை கருவிலை அழிக்கிற பழக்கம் நிறுத்தலை. நம்மக்கிட்ட ஏகப்பட்ட பண்ணையடிமை பழக்கங்கள், நிலப்பிரபுத்துவ பழக்கங்கள், புராதன பொது உடைமை பழக்கங்கள்லாம் இருக்குது. இன்னும் வந்து காதில் பட்டை அடிச்சுக்கிறது, இது போட்டுக்கிறது, ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் மாதிரி டேட்டூ போட்டுக்கிறது, எல்லா வேலையும் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து முழுமையான ஒரு முதலாளித்துவ சமுதாயம்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு அரை முதலாளித்துவ சமுதாயம் தான், ஒரு அரை நிலப்பிரபுத்துவ சமுதாயமாக தான் இருக்கிறோம். நம்மக்கிட்ட எல்லா மூட நம்பிக்கையும் நம்ம வச்சுட்டு இருக்கோம். பட் படிக்கிறோம், காலேஜுக்கு போகிறோம், படிக்கிறோம் இல்லையா? ஆனால் ஒரு பக்கம் போயிட்டு கயிறு கட்டிக்கிறோம் கையில். இந்த கயிறு வந்து எனக்கு நல்லதை கொடுக்கும், புண்ணியம் கொடுக்கும், நம்மளே நம்புகிறோம். இந்த நல்ல நாள் செவ்வாய்க்கிழமை நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் சார் அப்படின்றாங்க. ஏன்டா செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டேன்னா அது வந்து அதுக்கு நம்ம விளக்கம் கிடையாது. ஏதோ சொன்னாங்க, வீட்டில் சொன்னாங்கன்னு செய்கிறேன் சார் அப்படிங்கிறோம். ஸோ நம்மகிட்ட ஏகப்பட்ட மூடப்பழக்கங்கள் இருக்குது. நம்ம வந்து முழுமையான ஒரு முதலாளித்துவவாதியாகவே இன்னும் மாறலை. அப்போது நம்ம இந்தியா வந்து ஒரு மாதிரியான மிக்ஸ்டு இதாக தான் இருக்குது. ஆனால் அரசு என்பது எப்பயும் ஆளும் வர்க்கத்துக்கு சார்பாக தான் இருக்குது. அப்போ புரட்சி நடக்குது 1917 லெனின் தலைமையில் பாட்டாளிகள், உழைக்கும் வர்க்கம்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி நடத்துகிறாங்க. இந்த புரட்சி நடந்ததுக்கப்புறம் ஒரு அரசு வருது. இப்போ அந்த அரசுக்கு பேர் ஏன் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் ஏன் வைக்கிறாங்கன்னா, ஜனநாயகம்ன்றது வந்து என்ன? பெரும்பான்மையோட விருப்பத்தின்படி சிறுபான்மை நடந்துகிறது. நம்ம ஊர்லேயும் பெரும்பான்மையை தான் ஓட்டு போட்டு எடுக்கிறோம். ஆனால் அவங்க யாருக்கு வேலை பார்க்குறாங்கன்னா சிறுபான்மை முதலாளிகளுக்கு தான் வேலை பார்க்குறாங்க. அப்போ பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்னென்னா, பெரும்பான்மையான உழைக்கும் வர்க்கம்
மைனாரிட்டியான முதலாளிகளை அடக்கிறது தான். இது ஓப்பனாக சொல்லுது. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஜனநாயகம் இது எல்லாருக்கும் பொதுவானது, பாராளுமன்ற ஜனநாயகம் எல்லாருமே நல்லா இருப்பாங்க, முதலாளிகளுக்கும் சமம் தொழிலாளிகளுக்கும் ஒன்று அப்படின்னு சொல்கிறது இல்லை. பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்ன சொல்லுது, ஆமாம் நாங்கள் தொழிலாளிகளுக்கு ஆதரவாக முதலாளிகளை நசுக்குவோன்னா ஒன்றும் இல்லை, அவனை கொல்லுவோன்னு கிடையாது, அவனுங்களே வேலை பார்க்க சொல்லுவோம், சோம்பேறியாக உட்காந்து அடுத்தவன் உழைக்கிறத சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி விடமாட்டோம். அப்போ முதலாளித்துவ வர்க்கத்தை ஒழித்துனா எல்லாத்தையும் போட்டு கொல்றது கிடையாது, அவங்களையும் தொழிலாளிகளாக மாற்றி எல்லாரையும் உழைக்க வைப்போம். யாரும் சோம்பேறியாக அடுத்தவனுடைய சொத்துல உழைப்புல சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்க மாதிரியான ஒரு நிலைமையை ஒழிச்சு கட்டினாங்கன்னா வர்க்கம் என்று இல்லாமல் போயிடும். வர்க்கமே இருக்காது. இப்போ எல்லாரும் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருக்கும் ஒரு போஸ்ட் இருக்குது, ஒரு பதவி இருக்குது, ஒரு வேலை பார்க்குறாங்க, ஒரு சம்பளம் வாங்குறாங்கன்ற போது எல்லாரும் உழைக்கிறாங்க சாப்பிட்றாங்க. அப்போ சோம்பேறிகள் இல்லை, எல்லாரும் உழைக்கும் போது ஒரே வர்க்கமாகும் போது ஒரு வர்க்கத்தை ஒடுக்க வேண்டிய அவசியம் இன்னொரு வர்க்கத்துக்கு ஏற்படாது இல்லையா? அப்படி ஏற்படாமல் இருக்கும்போது அதனால உண்டான கருவி என்ன? அதனால என்ன, ஒரு ரெண்டு வர்க்கம் பிளவுபடும் போது ஒரு வர்க்கம் இன்னொரு வர்க்கத்தை ஒடுக்கணுன்றதுக்காக ஏற்பட்ட கருவி என்னது? அரசு. அப்போ வர்க்கம் வந்து அப்படி ஒடுக்க வேண்டிய தேவை இல்லாத போது அந்த அரசுன்ற ஒரு கருவி தேவையில்லை. அந்த அரசு வந்து உலர்ந்து உதிர்ந்து விடும். ஸ்டேட் வில் விதர் அவே அப்படின்றாரு. அதை ஒழிக்க தேவையில்லை, அது தானாகவே தேவையில்லாமல் போயிடும். மக்கள் வந்து அவங்களே ஆர்கனைஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னு சொல்லுங்க, நீங்கள் எப்படி சார் போலீஸ் எல்லாம் எப்படி சார் நடக்கும், நாட்டில் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பாதி தப்பு போலீஸோட தான் நடக்குது, அது வேறு விஷயம். ஜல்லிக்கட்டு போராட்டம் நீங்கள் எல்லாம் ஸ்கூல் படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். அப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம், மெரினா போராட்டம் நடந்தது இல்லையா? அப்போ அவ்வளோ பெரிய போராட்டம், எவ்வளோ ஒரு 4 லட்சம் பேர் வந்து மெரினா பீச்சில் கூடியிருந்தாங்க. அரசு வேடிக்கை பார்த்தது, போலீஸ்காரன் எவனும் உள்ளே வரல, அவங்களே சாப்பாடு ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டாங்க, டிராஃபிக்கை மக்களே வந்து பிரித்து விட்டுக்கிட்டாங்க. அங்கே ஒரு திருட்டு வரல, ஒரு நகை காணாமல் போனதை அனௌன்ஸ் பண்ணதுக்கு ஒரு 2 மணி நேரத்தில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்களுடைய நோக்கம் எல்லாம் ஒன்றா இருந்தது. அங்கே பிக் பாக்கெட்டுக்காரன் வந்து சர்வை பண்ண முடியல, திருட வந்து அங்கே இருக்க முடியல, அவ்வளோ ஒற்றுமையாக இருந்த ஆண் பெண்கள் எல்லாமே ஒன்றா படுத்து தூங்கினாங்க. பட் எந்த விதமான பாலியல் சீண்டல்களும் நடக்கலை. எப்படி மக்களை பார்த்துக்கிட்டாங்க? மக்கள் தன்னை பார்த்துக்க முடியும். இந்த அரசுன்றது வந்து ஒரு தேவையில்லாத சதை தான். அரசுனால தான் பல பிரச்சனைகள் வருது. இப்போ சுரண்டலுக்கு ஆதரவாக அரசு இருக்கும்போது தான் பல போராட்டங்கள் வருது. இப்போ சுரண்டல் இல்லாமல் மக்கள் எல்லாம் ஒரே அப்படின்னு இருக்கும்போது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இருக்கும், திட்டங்கள் இருக்கும், கட்டுப்பாடுகள் இருக்கும். ஒருத்தனும் வந்து இப்போ கரெக்டாக இப்போ நான் நிறைய விஷயங்கள் வந்து சட்டம் இல்லாமல் நம்ம செய்கிறோம். இப்போ நான் பேசும்போது அமைதியாக கேட்கணுன்றது இங்கே சட்டம்லாம் போடல, அரசாங்கம் வந்து உங்களை அரெஸ்ட்லாம் பண்ணாது. இருந்தாலும் நமக்குள்ள ஒரு எத்திக்ஸ் இருக்குது, ஒரு மொராலிட்டி இருக்குது. ஓகே, இவர் பேசுகிறாரு, நம்ம இப்படி கேட்கணும், இந்த டைமில் கேள்வி கேட்கும்போது கேள்வி கேட்கலாம் அப்படின்ற நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு இல்லையா? இதை யாரும் சட்டம் போட்டு போலீஸ் வச்சு உங்களை கண்காணிக்கல, நீங்கள் எஞ்சி வெளியே போனால் இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்னிலை கட்டுப்பாடுகள் மக்கள் மத்தியில் ஏற்படும். அரசுன்ற ஒன்று வந்து தன்னை போல போலீஸை வச்சு லத்தியை வச்சு மக்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அவசியம் ஏன் வருது அப்படின்னா சுரண்டல் இருக்கிறதுனால வருது அப்படின்னு சொல்லி மார்க்ஸ் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு எவ்வளோ காலம் ஆகுமோ, அரசு உலர்ந்து உதிர்வதற்கு எவ்வளோ காலம் ஆகுமோ அதை நம்ம சொல்ல முடியாது. நான் வந்து குறி சொல்கிறவன் கிடையாது. இப்போ மார்க்ஸும் குறி சொல்கிறார், அவரும் சொல்லலை. குறி சொல்கிறதான் சொல்லுவாங்க, இன்னும் இத்தனை வருஷத்தில் வந்து மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி, இத்தனை வருஷத்தில் கம்யூனிசம் வரும்னா சொல்ல முடியாது. போராட்டங்கள் தொடரும். என்னைக்கு வந்து சமுதாயத்தில் சுரண்டல்னு ஒன்று இருக்கோ அது வரைக்கும் மார்க்சிய தத்துவம் இருக்கும், வர்க்க போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த வர்க்க போராட்டங்கிறது வந்து வெறுமே வந்து என்ன சொல்கிறது, தொழிலாளி முதலாளி மட்டும் நடக்காது. இலங்கையில் நடந்ததும் ஒரு வர்க்க போராட்டம் தான். ஒரு ஒடுக்கப்பட்ட வர்க்கம் வந்து ஒரு ஆண்ட வர்க்கத்துக்கு எதிரான போராட்டம் தான் இலங்கை இது. அதுக்குள்ளேயும் வர்க்க பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. சொன்ன மாதிரி கீழ் ஜாதிகாரங்கள்லாம் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளும் உண்டு. உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா போராட்டங்களும் வர்க்க போராட்டங்களே அப்படிங்கிறாரு கார்ல் மார்க்ஸும் எங்கெல்ஸும் எழுதிய கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவில். மத பிரச்சாரம் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் கேள்வி கேட்கக்கூடாதும்பாங்க. கடவுள் எப்படி சார் 7 நாளில் படைச்சாருன்னு கேள்வி கேட்டால் வெளியே பண்ணுறோம். ஸோ நம்ம அப்படி கிடையாது, நம்ம கேள்வி பதில் சொல்லி தான் ஆகணும். காங்கிரஸ் வந்து அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம், அது ஒரு முக்கியமான விஷயம். ஸ்டேட் வேற, கவர்மெண்ட் வேற, ரெண்டும் வேற வேற. அரசு வேற, அரசாங்கம் வேற. தமிழில் சொல்லணும்னா அரசு நிரந்தரமான ஒரு உறுப்பு. ஐஏஎஸ் ஆஃபீஸரு, போலீஸு, ஜெயிலு, ஆர்மி ஜெனரலு, இவனுங்களாம் எப்பயுமே இருப்பாங்க. இவனுங்களை எலெக்ஷன் வச்சுலாம் நம்ம எடுக்கல. இன்னொரு விஷயம் சொல்லுவோம், இந்தியா வந்து ஒரு இரட்டை ஆட்சி முறைன்னு சொல்லுவாங்க. பேருக்கு தான் ஓட்டு. நீங்கள் பிரைம் மினிஸ்டரே இல்லைனா கூட, இங்கே சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினே இல்லை கூட கவர்னரே நடத்திட்டு போவார். கவர்னர் ஆட்சி எத்தனை ஊரில் நடக்குது? காஷ்மீரில் இப்போ வரைக்கும் நடந்து தான் இருக்குது. போலீஸ் போதும், உங்களுக்கு கலெக்டரு, தாசில்தார், ஆர்டிஓ இவங்களும் நடத்துவாங்க.
இந்த வர்க்கம் தான் பவர்ஃபுல்லான வர்க்கம், அதிகார வர்க்கம் இருக்கு இல்லைங்களா, போலீஸு, ஆர்மி, பியூரோக்ரஸின்னு சொல்லுவோம். கலெக்டரு, தாசில்தார், விஓஓ, தலையாரி, இவங்கள இருக்க, இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர், இவங்களாம் இருக்காங்களா, இவங்களாம் நிரந்தரமாக இவங்க தான் ஆள்றாங்க நாட்டை. மன்மோகன் சிங் இவங்களாம் இடையில வந்து போகிறாங்க, இவங்களை தூக்கி போட்டுடலாம் நீங்கள். ஆனால் இந்த உள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குல்ல, அது இந்திய, அது வெள்ளைக்காரன் போட்ட அமைப்பு, அது தனி டிஸ்கஷன். இப்போ அரசாங்கம் மாறும், அரசுடைய, அதான் சொல்கிறேன், மன்மோகன் சிங்கும் மோடிக்கும் என்ன வித்தியாசம், மன்மோகன் சிங் மெதுவாக விற்றார், கொஞ்சம் தொடக்கம் செஞ்சார், ஏன்னா ப்ரெஷர் ஜாஸ்தி, லெஃப்ட் இருந்தாங்க, டிஎம்கே இருந்து பல கட்சிகள் இருந்தாங்க, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணார். சில விஷயங்கள் முதலாளித்துவ சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன்னா முதலாளித்துவ சீர்திருத்தம் தான். தகவல் உரிமை சட்டம், என்னுடைய நாடு, நீ என்ன செலவு பண்ண எனக்கு தெரியணும், இது வந்து ஒரு முதலாளித்துவ உரிமை, அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ மோடி வந்ததுக்கப்புறம் அவர் தீவிரமாக விற்கிறாரு. ஏன் முதலாளிகள் வந்து மோடி ஆதரிக்கிறாங்கன்னா, அவர் வந்து தனியார் மயத்தை மிக வேகமாக செயல்படுத்துகிறாரு, மாதம் 2 இதை விற்றுக்கிட்டு இருக்கிறாரு. அதை தான் வந்து உலகம் விரும்புது, அதுதான் முதலாளித்துவம் விரும்புது. அதனால் மோடி ஆதரிக்கிறாங்க, மோடிக்கு ஃபண்டு நிறையா கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அரசுன்றது நிரந்தரமான அமைப்பு. அரசை எப்படி தூக்கி எறிவீங்கன்னா, எலெக்ஷனில் ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியாது. ஓட்டு போட்டு எலெக்ஷனில் ஒரு அரசை தூக்கி எறிய முடியாது. அரசு என்பது புரட்சி மூலமாக தான் மாறும். அது வன்முறையான புரட்சியாகவும் இருக்கலாம், பெரும்பாலும் வன்முறையான புரட்சி தான் இருக்கும். கேள்வி கேட்டாங்க எங்கெல்ஸை, என்னங்க வன்முறையெல்லாம் பேசுகிறீங்க? எனக்கு ஒன்றும் இல்லைங்க, முதலாளிகள்லாம் தானே வந்து சொத்தை கொடுத்துட்டான்னா எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் எவனும் அதை கொடுக்க மாட்டான். அப்போ வன்முறையின் மூலமாக தான் அவன்கிட்ட வந்து பிடுங்க வேண்டியிருக்குது. அவனுடைய சொத்தை பிடுங்கி மக்களுக்கு பிரித்து கொடுக்கணுன்னா வன்முறையை பயன்படுத்தாமல் பண்ணால் எனக்கு ரைட்டு தான். இந்தியாவில் ஒருத்தர் ட்ரை பண்ணார், அவர் பேர் என்ன, பூமிதான இயக்கம்னு சொல்லி ஒருத்தர் ஆரம்பித்தார். பூதான இயக்கம்னு போட்டிங்கன்னா அவர் போய் ஆட்டோமேட்டிக்காக ஜமீன்தார்ட்ட போய் சொத்தை கொடுங்க, மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தாரு. கொஞ்சம் பேர், ஏதோ 2-3 பேர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அவர் ஃபெயிலியர் தான் முடிஞ்சது. அதை மாதிரி இதே மாதிரி சோசியலிசம்ன்றது வந்து ஒன்றும் கிடையாது. சோசியலிஸ்ட் சமுதாயம் இல்லை கம்யூனிஸ்ட் சமுதாயம்னா ஒன்றும் கிடையாது. இது மனிதனுக்கு எப்பயுமே வந்து உண்டு. சொர்க்கம்னு சொல்கிறோம்ல, அதுதான் சோசியலிசம் தான். அங்கே சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது, எல்லாரும் எல்லாம் நல்லா இருக்கும். அதுவும் கற்பனாவாதத்தில் இருந்தது. ஒரு முதலாளி என்ன பண்ணார், இங்கிலாண்டில் என்ன பண்ணார், முதலாளிகளே வந்து சொத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டா சோசியலிஸ்ட் சமுதாயம் வந்துடும், என் சொத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் ஃபேக்ட்ரியை வந்து தொழிலாளிக்கு எழுதி வச்சார். ஸோ இந்த மாதிரியான பலவிதமான சோசியலிச எக்ஸ்பிரிமெண்ட்லாம் நடந்துச்சு. இப்போ மார்க்ஸ் எங்கெல்ஸ் தான் என்ன சொன்னாங்கன்னா, அறிவியல் பூர்வமான சோசியலிச சமுதாயம் எப்படி வரும்னு சொன்னாங்க, சயின்டிஃபிக்காக சொன்னாங்க. கற்பனாவாதத்தில் சொர்க்கத்துக்கு போனால் சொர்க்கம் சோசியலிசம், இல்லை நானே முதலாளிகளே தானே வந்து சொத்தை கொடுக்குறது, இப்படின்றதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது. இதுதான் இப்படி தான் போவோம், இந்த மாதிரி சொசைட்டி இப்படி மாறும், முதலாளித்துவ சமுதாயம் இந்த மாதிரி தூக்கி எறியப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவியல் பூர்வமாக சொன்னதுனால மார்க்சியத்தை நம்ம சயின்டிஃபிக் சோசியலிசம் சொல்கிறோம். ஸோ இப்போ அரசுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா, அரசு வேறு அரசாங்கம் வேறு. அதனால் கம்யூனிஸ்டுகளில் ஒரு பிரிவு இருக்கிறாங்க, ஓட்டு போடாத புரட்சி செய்யனே சொல்லுவாங்க. ஓட்டு போட்டு நீ மாற்ற முடியாது இந்த நாட்டை, ஒரு சுரண்டல்வாதி போய் இன்னொரு சுரண்டல்வாதி தான் வருவான், வேணா கொஞ்சம் நல்லா சுரண்டல்வாதியாக இருப்பான், அவ்வளோதானே ஒழிய இந்த சமுதாயத்துடைய அடிப்படை பிரச்சனையை நீ தீர்க்க முடியாது. அப்போ இந்த அரசை தூக்கி எறியணும். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மாவோயிஸ்ட்டுகள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் அந்த மாதிரியான கேட்டகரி சேர்ந்தவங்க. ஓட்டு போடுறதுனால மாற்றம் வராது, ஒரு திருடன் விட்டு இன்னொரு திருடன் தான் வருவான், நல்ல திருடன் போய் கெட்ட திருடன் வருவான், கெட்ட திருடன் போய் நல்ல திருடன் வருவான். இவங்க எல்லாமே முதலாளிகளுக்கு ஆதரவானது தான், முதலாளிக்கு சலுகை கொடுக்குறவங்க தான். வேணா மக்களுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் 5 கிலோ அரிசி போய் 10 கிலோ அரிசி போடுவாங்க, வேணா ஸ்கூல் ஃபீஸ் 10 பேருக்கு வந்து கவர்மெண்ட் கட்டும். பட் ஸ்ட்ரக்சர் வந்து முதலாளித்துவமாக தான் இருக்கும், சுரண்டல் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் ஓட்டு போடாதீங்க, புரட்சி செய்யுங்க அப்படின்ற ஒரு கம்யூனிசம் உண்டு. சிபிஐ சிபிஎம்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை பாராளுமன்றத்து மூலமாக போய் நாங்கள் எல்லாத்தையும் மாற்றிடுவோம் அப்படின்னு 50 வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியல. அவங்களோட இது வந்து இல்லை, புரட்சியெல்லாம் வேண்டாம், பாராளுமன்ற வழியாக போய் நம்ம அரசை மாற்றிடுவோம். ஆனால் அது நடைமுறையில் சாத்தியமாக இது வரைக்கும் தெரில. நீ 2 சீட்டு 3 சீட்டு வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இது மாதிரி பல பிரிவுகள் இருக்குது. சேகுவேரான்னு சொல்லி கியூபாவில் இருந்தார். அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரியான ஒரு கொரில்லா வார் முறை மூலமாக வந்து அரசாங்கத்தை தூக்கி எறிஞ்சு நம்ம ஆட்சியை கைப்பற்றலாம் அப்படின்னா, அது வந்து சின்ன நாடான கியூபாவுக்கு தான் செட் ஆகும். இந்தியாவுக்கு வந்து மக்கள் இல்லாமல் கொரில்லா குழுவை மட்டும் வச்சு ஒரு புரட்சியை நடத்த முடியாது. இந்த மாதிரியான பல்வேறு வகைகள் இருக்குது. இப்போ சீன புரட்சி எப்படி நடந்தது, ரஷ்ய புரட்சி எப்படி நடந்தது. ரஷ்ய புரட்சி பெரும்பாலும் உழைக்கும் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கிங் கிளாஸ் வச்சு நடந்தது. ஆனால் சீன புரட்சி பெரும்பாலும் விவசாயிகளை வச்சு நடந்தது. அப்போ விவசாயிகள் வந்து மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களாம் புரட்சிக்கு வேலைக்கு ஆக மாட்டாங்க, இவன் வந்து ஒரு விவசாயி லாபம் சம்பாரிச்சான்னு இன்னொரு நிலம் வாங்குவான் தான் பார்ப்பான், இவன் வந்து தொழிலாளி மாதிரி இருக்க மாட்டாங்கிற. ஆனால் லெனினோ மாவோவோ இல்லை, விவசாயியும் சேர்த்துக்கிட்டு நம்ம புரட்சி பண்ணலாம் அப்படின்னு புதுசாக வளர்த்து எடுக்கிறாங்க. மார்க்சியத்தை மறுத்து மார்க்சியத்தை வளர்த்து எடுக்கிறாங்க. லெனின் மாவோ போன்றவங்களாம் அவங்க ஊரில் வேறு மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் பல ஸ்ட்ரீம் இருக்குது. இப்போ இந்தியாவுக்கு என்ன மாதிரியான வழி, இந்தியா வந்து ஜாதி அமைப்பு இருக்குது,
அப்போ இதில் எப்படிப்பட்ட புரட்சிகள் ஏற்படுத்துறது அப்படின்றதுக்கு பல்வேறு ஆமாம், கவர்மெண்ட் இல்லை ஸ்டேட், இது வழி வந்து ரெடிமேடா எதுவும் கிடையாது. இப்போ மதம் மாதிரி இல்லை, வழி இருக்குப்பா ரெடிமேடா. இப்போ மதம் என்ன சொல்லும், நீ சொர்க்கத்துக்கு போறது என்ன பண்ணணும்னா டக்கு டக்குன்னு சொல்லும். அதுக்கு வந்து அது ஒரு வரலாறு இருக்கு சொல்றேன் இருப்பா. அதுக்கு என்ன வரலாறுன்னா, இந்த இந்தியாவுடைய சமூக அமைப்பை படிக்கணும். இதில் என்னென்ன மாதிரியான வர்க்கங்கள் இருக்குது, தொழிலாளி வர்க்கம் எவ்வளோ பேர் இருக்காங்க, விவசாய வர்க்கம் எவ்வளோ இருக்கிறாங்க, மிடில் கிளாஸு எவ்வளோ இருக்கிறாங்க, அப்பர் மிடில் கிளாஸ் என்ன இருக்காங்க, இது ஜாதிய படிநிலை எப்படி இருக்குது, என்ன மாதிரி வேலை பார்க்குது. இந்த வேலையை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ சிபிஎம் வந்து செய்யலை. சிபிஎம்எல் காலத்தில் தான் செஞ்சாங்க. எம்எல் காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா வந்து ஒரு அரை காலனிய அரை முதலாளித்துவ ஒரு சமூகம் அப்படின்னு சொல்லி வரையறை பண்ணாங்க. அந்த வர்க்கத்தில் புரட்சிகர வர்க்கங்கள் என்னென்ன, ஆளும் வர்க்கங்கள் என்னென்ன, இந்த வகைப்பாடெல்லாம் பண்ணணும். இது பல்வேறு வகையில் பண்ணியிருக்கிறாங்க. சில பேர் முழுமையாக பண்ணலை, சில பேர் சைனாவை காப்பி அடிச்சிட்டாங்க. இப்போ இந்த அரை காலனிய அரை நிலப்பிரபுத்துவன்றதே சைனாவோடைய காப்பி அடித்தது தான். ஸோ அதை இப்போ விமர்சனம் பண்ணுறாங்க. ஒரு சில குழுக்கள் படிக்கிறாங்க. இப்போது இல்லை, இது புதுசரி. இப்போ 1991 அப்புறமா உலகமயமாக்கல் வந்ததுக்கப்புறம் புதிய புதிய வர்க்கங்கள் தோண்டியிருக்கு இந்தியாவில். இப்போ முதலாளித்துவ மாவோ என்ன பண்ணார் சைனாலனா, மாவோ வந்து ஒரு முதலாளித்துவத்தை தான் கொண்டு வந்தார். சீனாவில் வந்து சோசியலிசத்தை கொண்டு வரல. மாவோ வந்து என்ன பண்ணார், ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து உள்ளூர் முதலாளிகள், தொழிலாளிகள், விவசாயிகள், அதுக்கு 4 ஸ்டார் இருக்குல்ல சைனாவில். பெரிய ஸ்டார் வந்து கட்சி, 4 ஸ்டார் வந்து பெட்டி பூர்ஜுவா குட்டி முதலாளிகள், தேசிய முதலாளிகள் நேஷனல் பூர்ஜுவா, 3வது வந்து தொழிலாளிகள், விவசாயிகள். இந்த 4 பேர், இந்த 4 புரட்சிகர வர்க்கம், இது 4 சேர்ந்து பாராளுமன்ற ஜனநாயகத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நியூ டெமோக்ரஸின்னு தான் வச்சார் பேர். புதிய ஜனநாயக புரட்சின்னு தான் வச்சார். அப்படியே அது வந்து சோசியலிச புரட்சி கிடையாது. புதிய ஜனநாயக புரட்சி மேற்கொண்டு சொசைட்டியை சோசியலிசத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். முதலாளித்துவம் வேண்டும். ஒரு 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 பேசிக்கான ஒரு நில உடைமை சமுதாயத்தில் முதலாளித்துவம் வந்தால் தான் நீ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன் எதனாலும் பேசலாம், தொழிலாளர் சங்கம் கட்டலாம், இந்த உரிமைகள்லாம் கிடைக்கும். அதை வச்சு அடுத்து நம்ம கம்யூனிசத்துக்கு போவோம். சும்மா இன்னைக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் டேன்னு சொல்லுவாங்க இல்லையா கிறிஸ்டியானிட்டியில், தீர்ப்பு நாள், ஒரே நாள் இயேசு ஒருவார் எல்லாருக்கும் வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவார். அந்த மாதிரி கிடையாது கம்யூனிசம். கம்யூனிசமும் இந்த மதம் கிடையாது. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ராசஸ், ஒரு வரலாற்று வளர்ச்சி முறை. இதில் புரட்சி நடத்தணும்னா இதில் உட்காந்து படிக்கணும். சொசைட்டியை படித்து, அதில் வர்க்கங்களை படித்து, எந்த வர்க்கம் புரட்சிகரமானது, மாவோ செஞ்ச வேலையை இந்தியாவில் செய்யணும். இந்தியாவில் செஞ்சாங்க, கொஞ்சம் சைனாவை காப்பி அடித்து செஞ்சாங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை. முழுமையான ஆராய்ச்சின்றது இன்னும் செயல்பட்டு வெற்றி அடையும் போது தான் அதை நம்ம ஏற்றுக்க முடியும் இல்லையா. பல்வேறு தரப்பில் பல்வேறு வகையான புரிதல் இருக்குது. அதான் சொல்கிறேன், நடைமுறைக்கு சாத்தியமாகும் அரசுன்ற ஒன்று தேவையில்லைன்றதுக்கு மெரினா ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஏன் மெரினால சாத்தியம் ஆச்சுல்ல? அதான்ப்பா, ஒட்டு 4 லட்சம் பேர் ஒன்றா சேர்ந்தாங்க, அங்கே குற்றம் நடக்கலை. அப்படி அந்த மாதிரியான இப்போ ஒன்றும் இல்லை, 2 விஷயம் இருக்குது. நகரத்தில் இருக்கக்கூடியவன் வந்து சுயநலவாதியாக இருப்பான், பக்கத்து வீட்டில் என்ன நடக்குன்னே தெரியாது. ஆனால் கிராமத்தில் ஒருத்தன் ரோட்டில் விழுந்து கிடந்தனா ஊரே கொடுப்பே அவனை போய் காப்பாற்றும், தண்ணி கொடுக்கும், சாப்பாடு கொடுப்பாங்க. இதே நீங்கள் ட்ரைபல் இதுக்கு ஒரு பழங்குடி மக்கள் போனீங்கன்னா உங்களை இன்னும் ராஜா மாதிரியே வச்சுக்குவாங்க. அவங்க பட்டியாக இருந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. ஆனால் இதுவே வந்து ஒரு சமுதாயத்துக்கு மாறுதில்லை. எப்படி முதலாளித்துவ நகரத்தில் இருக்கிறவன் வந்து தான் சுயநலவாதியாக இருக்கான், அடுத்தவன் எப்படி போனாலும் நமக்கு என்னன்ற மாதிரியான ஒரு மனப்பான்மை வளரான். கிராமத்தில் இருக்கவங்க இல்லை, அப்படி கிடையாது, ஒருத்தன் பாவம் விழுந்து கிடந்தானா அவனுக்கு உதவி பண்ணணுன்ற ஒரு எண்ணம் உண்டு. இன்னும் நீங்கள் பழங்குடி மக்கள்கிட்ட போனீங்கன்னா அவன்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் கையில் கொடுத்துருவான். அப்போது நம்ம சமுதாயத்துக்குள்ளேயே சிந்தனை போக்கில் மாற்றம் இருக்குது. அப்போ சோசியலிச சமுதாயம் வரும்போது மக்களுடைய சிந்தனை போக்கில் நிச்சயமாக மாற்றம் இருக்கும். அன்றைக்கி அவனை படுத்திக்குவான். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நான் சிங்கப்பூர் போனாங்க 2 மாதம் முன்னாடி. நம்மளை மாதிரிலாம் கிடையாது, ரோட்டில் ஓடுறது கிடையாது. அவனுக்குள்ளே ஒரு ஒழுங்கு வச்சுருக்கான். பஸ்ஸு போனால் அவன் பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கிறான். ஒரு பஸ்ஸு நிறுத்தணும்னா அதை ப்ரெஸ் பண்ணுறான். இதெல்லாம் வந்து யாரும் சொல்லிக் கொடுக்கல, ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி குப்பையை போட மாட்டேங்கிறான். அவனை கொண்டு போய் மெனக்கிட்டு கொண்டு போய் எங்கே எவ்வளோ தூரம் 4 கிலோமீட்டர் இருந்தாலும் குப்பையை பேக்கில் போட்டு போய் அங்கே போய் உள்ளே போடுறான். இதெல்லாம் வந்து அது வழக்கம். அப்போ மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையாக மாறிடுச்சு. அதான்ப்பா, மக்களுடைய எத்திக்ஸ் மாறிடுச்சு. அவங்க ஒழுக்கம் இருக்குல்ல, சுய ஒழுக்கம்ன்றதே வந்து மாறிடுச்சு. இப்போ நம்ம போனால் அங்கே நம்ம ஊரில் பண்ணுறதெல்லாம் அங்கே பண்ணுறதுக்கு நமக்கு கூச்சமாக இருக்குது. நம்மளும் அந்த ஒழுங்குக்கு போயிடுறோம் ஆட்டோமேட்டிக்காக.
சட்டம் போடல, முன்னாடி போடல. இப்போ சட்டத்தெல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை. அவனுக்கு உள்ள இப்போ சட்டம் என்ன தெரியுமாப்பா? சட்டம்னா என்னன்னா, உன்னை போலீஸ் வாட்ச் பண்ணணும், உன்னை தண்டனை, நீ இதை செய்யலைன்னா உன்னை தண்டிக்கணும் அப்படின்னு இருக்கணும். நான் தண்டனை கொடுக்குறது யாருமே இல்லைனா கூட அவன் வாலண்டரியாக செய்கிறான். அதான் முக்கியமாக. தண்டனை கொடுக்க யாரும் இல்லை, நீ தப்பு செய்யலாம், உனக்கு தண்டனை கிடையாது. ஆனாலும் உன்னுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சுய ஒழுக்கம் வந்து உன்னை செய்ய விட மாட்டேங்குது. அப்படியான சமுதாயமாக தான் ஒரு கம்யூனிஸ்ட் சமுதாயம் வளரும். இன்னைக்கு இப்போ வந்து உதவி பண்ணணும்னு யாரும் உன்னை சிட்டியில் சொல்ல. நீ ஒருத்தன் சாக கிடக்குறான்னா அவனை நீ பார்த்து உதவி பண்ணலன்னா உன்னை ஜெயிலில் போடுவாங்கன்னா சொல்ல. அவன் எனக்கு தேவையில்லை, என் வேலை இருக்குன்னு போயிடுறான். அதே மாதிரி கிராமத்தில் ஒருத்தன் சாக கிடக்குறான்னா அவனுக்கு நீ உதவி பண்ணலன்னா ஜெயிலுக்கு போவான்னு சொல்ல. இருந்தாலும் அவன் உதவி பண்ணுறான். புரியுதா? ஸோ இது நம்மளுடைய ஒழுக்கம் தான். இது யாரும் இப்போ அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கலன்னா அவனை யாரும் ஜெயிலில் போட மாட்டாங்க. ஆனாலும் நமக்குள்ளே இருக்க ஒரு இது, இப்போ நடு ரோட்டில் பாத்ரூம் போக மாட்டோம். நம்ம 4 பேர் பார்க்குற மாதிரி நம்ம பாத்ரூம் போகிறது இல்லை. அது ஒரு ஒழுக்கம் இருக்குது. பைத்தியக்காரன் போவோம், குழந்தைகள் போவோம், ஆனால் நம்ம போக மாட்டோம். தண்டனை கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சாலும் இது நம்ம தப்பு, இது செய்யக்கூடாதுன்ற ஒரு நமக்குள்ள ஒரு ஒழுக்கம் இருக்குது, சுய ஒழுக்கம் இருக்குது. அந்த மாதிரியான சோசியல் மொராலிட்டி, சோசியலிஸ்ட் மொராலிட்டின்னு சொல்லுவாங்க, கம்யூனிஸ்ட் மொராலிட்டின்னுவாங்க. சுய ஒழுக்கம் இருக்கும் அந்த சமுதாயத்துக்கு. இது இப்போ மார்க்ஸுடைய முக்கியமான என்ன விஷயம்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். இப்போ நான் வந்து சிந்திக்கிறேன், நான் கடவுள் இல்லைன்னு சிந்திக்கிறேன், இருக்குன்னு சிந்திக்கிறேன், நான் மதவாதியாக இருக்கிறேன், நான் ஜாதியவாதியாக இருக்கிறேன், இல்லை நான் ஒரு பெரிய ஜீனியஸாக எதாவது இருக்கிறேன். நானும் இது உன்னுடைய சுய இது கிடையாது. நீ எந்த விதமான சமுதாயத்தில் வாழ்கிறாயோ அந்த சமுதாயத்துடைய கூறுகளை தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் ஒரு பயங்கர ஜாதி வெறி பிடிச்ச கிராமத்திலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் ஜாதி வெறியாக தான் இருக்கிறதுக்கு 90% வாய்ப்பு உண்டு. நீங்கள் அதுவே வந்து ஒரு லிபரலான ஒரு முற்போக்கான ஒரு சொசைட்டிலேருந்து வர்றீங்க அப்படின்னா அந்த சமுதாயத்துடைய கூறுகள் தான் உங்களுக்கு இருக்கும். சுயமாக எதுவும் ஒருத்தர் நல்லவன் கெட்டவன்றதும் கிடையாது. நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலைகளுடைய கூறுகளை தான் நீங்கள் உள்வாங்கி வளர்றீங்க. ஒரு மதவாதியாக இருக்கிறோம், இல்லை ஒரு ஜாதியவாதியாக இருக்கிறோம், இல்லை வந்து மதம் ஜாதியை பார்க்காத ஒரு லிபரலான ஆளாக இருக்கிறோம், ஆண் பெண் சமத்துவத்தை எதிர்க்கிறோம், இல்லை ஆண் பெண் சமத்துவத்தை ஆதரிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க, எந்த இடத்துல எந்த மாதிரியான சூழ்நிலை வாழ்ந்தீங்க, உங்கள் அம்மா அப்பா எப்படி இருந்தாங்க, உங்கள் ஊர் எப்படி இருந்தது, நீங்கள் படித்த ஸ்கூல் எப்படி இருந்தது, அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த மாதிரி இருந்தாங்களா, அங்கே இருக்கக்கூடிய உங்கள் அம்மா அப்பா வந்து அவங்க 2 பேரும் வந்து சமமாக 2 பேரையும் நடத்திக்கிட்டாங்களா, இப்போ நீ ஏன் வந்து ஆணாதிக்க இருக்கிற ஒரு பெண்ணை வந்து நம்ம கீழே தான், பொம்பளைன்னா நம்ம கீழே தான் அப்படின்ற எண்ண போக்கு எதுலேருந்து வருது? நாம் வாழக்கூடிய சமுதாயத்தின் சூழ்நிலையிலேருந்து தான் வருது. சுயமாக வந்து வர்றது கிடையாது. இப்போ அதனால் எந்த சமுதாயத்தில் வாழ்கிறோமோ, இப்போ உங்களையே கொண்டு போய் ஒரு குழந்தைய கொண்டு போய் சிங்கப்பூரில் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷம் கழிச்சு இங்கே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ஊர் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு அது அந்த ஊருக்கு செட் ஆகிருக்கும். அந்த வேல்யூஸ் தான் எடுத்துக்கும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம், ஒரு குழந்தைய கொண்டு போய் நிலவில் வளர்க்குறீங்கன்னா அதுக்கு ஜாதி மதம் கடவுள் எதுவுமே தெரியாது. இந்த குப்பையெல்லாம் இங்கே இருக்கிறதுனால நம்ம கற்றுக்கிடுறது, நல்ல விஷயத்தையும் கற்றுக்குறோம், கெட்ட விஷயத்தையும் கற்றுக்குறோம். எதுவுமே ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டி தீர்மானிக்கக்கூடியது அந்த அவன் இருக்கக்கூடிய வாழும் சூழ்நிலை. இதுவும் கார்ல் மார்க்ஸ் சொல்கிறார், மார்க்சியம் சொல்லுது. அது ஒன்றும் இல்லை. அது 18ஆம் நூற்றாண்டில் மன்னரை எதிர்த்து இந்த பக்கம் உட்கார்ந்தவங்களாம் லெஃப்ட்டில் உட்காந்தாங்க, அவங்களாம் லெஃப்டிஸ்ட்டாங்க. மன்னரை ஆதரித்து அவரோட கருத்துக்கு ஆதரவாக இருந்தவங்க இந்த பக்கம் உட்காந்தவங்களாம் வலதுசாரின்ட்டாங்க. ஆனால் இடதுசாரி அப்படின்னா அரசை சுரண்டலை எதிர்ப்பவர்கள்ன்ற ஒரு பொதுவான கருத்து உண்டு. அவங்க மன்னரை எதிர்த்தாங்க, அவங்களாம் லெஃப்ட்டில் உட்காந்தாங்க, அவங்க லெஃப்டிஸ்ட்னு சொல்லிட்டாங்க. எதிர்க்கிறவங்க இடதுசாரி. இவங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அப்போ ரஷ்யாவில் வந்து அப்படி எப்படி இருந்துச்சுன்னா வலதுசாரிகள்னு இருந்துச்சு. வலதுசாரிகள்ன்றது பிற்போக்குவாதிகள்னு அர்த்தம்ப்பா. பொதுவாகவே மதம் ஜாதி, அதாவது மதம் ஜாதிலாம் கருத்து முதல்வாதம். ஜாதியை வந்து நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிக்க முடியுமா? அறிவியலில் ஜாதி உண்டா? ஒருத்தர் இந்த ஜாதிக்காரர்னு சொல்ல முடியுமா? அறிவியல் அது வந்து அறிவியல் கிடையாது, இது கற்பனையாக உருவாக்குறது தான், நம்ம சொல்லிக்கிறது தான். பிளட் டெஸ்ட் எடுத்துலாம் கண்டுபிடிக்க முடியாது. மதமும் அந்த மாதிரி தான். மதத்துக்கு ஏதாவது அறிவியல் பூர்வமான உண்மை உண்டா? எதுவுமே கிடையாது. கொள்கை கருத்து பிடிக்கிறது வந்து தப்பு கிடையாது. இப்போ கம்யூனிஸ்டுகளும் கொள்கை கருத்தெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க, தமிழ் தேசியவாதிகளும் கொள்கை கருத்தெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் அது பிற்போக்காக இருக்குதா முற்போக்காக இருக்குதான்றது தான். ஆண் பெண் சமத்துவத்தை பேசி ஒத்துக்கிறேன் அப்படின்னா நீ முற்போக்குவாதி, இல்லை பொம்பளை ஆம்பளை கீழே தான்னா பிற்போக்குவாதி. மதமும் அரசியல் தான் முக்கியம், அதுக்காக சக தமிழனை கூட வெட்டி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறவன் பிற்போக்குவாதி. இல்லை எல்லா மனிதனும் சமந்தான், ஜாதி வேற்றுமையெல்லாம் கிடையாது, எல்லா மதங்களும் சேர்ந்து வாழணும், முஸ்லீம் இந்துவெல்லாம் ஒன்றா வாழணும், நட்பாக வாழணும்னு சொல்கிறவன் முற்போக்குவாதி. இல்லை அதெல்லாம் வந்து இந்துக்கள் தான் ஆளணும், முஸ்லீம்கள் வந்து 2ஆம் தர குடிமக்கள் தான் இருக்கணும்னு சொல்லி பிற்போக்குவாதி. இப்போ என்றைக்குமே வந்து பிற்போக்குவாதிகளும் முற்போக்குவாதிகளும் கருத்து முதல்வாதிகளும் பொருள் முதல்வாதிகளும் அடிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. அடித்து முற்போக்குவாதிகள் ஜெயிச்சிட்டே இருக்கிறாங்க. இல்லைன்னு நம்ம பொம்பளை பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியிருக்க மாட்டாங்களே. தாத்தாட்ட கேளுங்க, பொம்பளை பிள்ளை படிச்சு என்ன செய்ய போகிறான்னு கேட்பார். அவர் பின்னாடி இருக்கிறாரு.
இப்போ அதான் சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி இதை வந்து ஃபண்டமெண்டலிஸ்ட் சொல்லுவாங்க, இல்லை ஆர்த்தடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் அரசியல் கட்சி கன்சர்வேட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரிட்டனில் வந்து கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து இப்படியே தான் இருக்கணும், மாறக்கூடாதும்பாங்க. அது மாதிரி அமெரிக்காலேயும் கட்சி இருக்குது, இங்கிலாந்துலேயும் கட்சிகள் இருக்குது. பழமைவாதிகள் என்றைக்குமே பழமையை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருப்பாங்க. நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள்னு பேசுகிறவங்க அந்த சில பேர் அதில் தான் இருப்பான். அது ரொம்ப டேஞ்சராக கூட போயிடுது சமயத்தில். யூடியூப் பார்த்து பிரசவம் பார்க்குறது, அந்த மாதிரிலாம் இவர் குழந்தை இறந்து போச்சு இல்லை. மாடர்னாலே வெறுக்கிறது, சயின்ஸுனாலே தப்பு, அலோபதியெல்லாம் தப்பு, சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அப்போ சாணி மோத்துறது மாட்டு மோத்துறது தான் எல்லா சக்தியும் இருக்குதுன்னுலாம் பேசிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுறாங்க பழமைவாதிகள். அவங்களுக்கு அதுதான் சரின்னு தோணுது. அது வந்து அந்த சிந்தனை போக்கு வந்து ஆளுமுழுக்கத்தில் சிந்தனை போக்கு. நீ மாற்றத்தை விரும்பி முன்ன போகணும்னு நினச்சேன்னா என் இருப்புக்கு ஆபத்து இல்லை. இப்போ நீ வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன்னா நீ என்ன கேள்வி கேட்பல, நீ ஏன்டா நீ மட்டும் வசதியாக இருக்கிற நான் மட்டும் வேலை பார்க்குறேன்னு கேள்வி கேட்பல. நீ கேள்வி கேட்கக்கூடாதுல்ல. கேள்வி கேட்காம உன்னை வச்சுக்கிறதுக்காக தான், உன் சிந்தனையை மழுங்கடிக்கிறதுக்காக தான் பழமைவாதம்ன்றது. கடவுள் படைச்சாரு அப்படி தான் முன்னோர்கள் சொன்னால் கேட்கணும், பெண்ணெல்லாம் கீழே தான். ரஜினிகாந்த் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இல்லையா, எல்லா படத்துலையும் சொல்லுவார். ஆம்பளை அதிகமாக பேசுகிற ஆம்பளையும் அதிகமாக பேசுகிற கோவப்படுற பொம்பளையும் வழங்க மாட்டான்லாம் டைலாக் பேசுவார். அதெல்லாம் எந்த அறிவியல் அடிப்படையில் வந்தது? ஆனால் நம்ம வந்து எல்லாம் கைத்தட்டி அதை வரவேற்றோம். யோசிச்சோம்மா நம்ம இல்லை. சொசைட்டி வந்து இப்படி தான் இருக்கணும்னு நினைக்குது. மாற்றம் ஒன்றே மாறாதது. அது எப்போ மாறும், இன்றைக்கி மாறுமா, நாளைக்கு மாறுமா, நம்ம செய்ய வேண்டிய செயல்பாடுகள் என்ன, நாம் எந்த பக்கம் நிற்கிறோம், பிற்போக்குவாதிகள் பக்கம் நிற்கிறோமா, முற்போக்குவாதிகள் பக்கம் நிற்கிறோமா, நம்மளுடைய சமுதாயத்தில் நம்முடைய பங்கு என்ன, நம்முடைய போக்கு என்ன, இதுதான். ஒட்டுமொத்த சமுதாயம் மாறும்போது எல்லாருடைய சிந்தனை போக்கும் மாறும். இப்போ மெரினா புரட்சி வந்ததுக்கப்புறமா ஒரு சிந்தனை போக்கு எல்லாருக்கிட்டையும் வந்தது. தமிழ்நாடு முழுக்க ஒரு விஷயத்துக்காக நின்னது. அதே மாதிரியான ஒரு போக்கு, ஒரு பெரிய மாற்றங்கள், ஒரு பெரிய இஷ்யூ நடக்கும்போது, இன்சிடென்ட் நடக்கும்போது எல்லார் பக்கத்துலேயும் மாற்றம் வரும். ஆணவ கொடைகள் நடக்குது இங்கெங்க, அதை பற்றி பெரிய ஒரு மூமெண்ட் இல்லை தமிழ்நாட்டில். ஒரு மூமெண்ட் வரும்போது எல்லா சிந்தனையும் மாறும். இப்போ டெல்லியில் வந்து ஒரு ரேப் கேஸ் நடந்துச்சு, அதை நாங்கள் பார்த்தோம். அப்போ அங்கே எல்லா மாணவர்களும் வந்து ரோட்டில் போய் நின்னாங்க, அந்த ஒரு பொண்ணு இறந்ததுக்கா 2012-13 அந்த டைமில். அப்போ அப்படி நடக்கும்போது, அந்த இஷ்யூ நடக்கும்போது அந்த போய் நிற்கிற மாணவர்கள் ஏதாவது ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செய்யணும்னு நினைப்பானா? அவன் அந்த மாற்றம் வருது இல்லை தப்பு அப்படின்றது வந்து எல்லா மாணவர்களுக்கும், டெல்லி முழுக்க எல்லா மாணவர்களும் போய் போராட்டம் பண்ணாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் போகிற ஒரு மாணவனுக்கு வந்து சிந்தனை போக்கு ஏற்படுது, ஆணாதிக்க மனப்பான்மை கம்மியாகுது. ஏன்னா அந்த ரேப்பே வந்து ஒரு ஆணாதிக்கத்தின் வெளிப்பாடு தான். அந்த பெண்ணு ஒத்துக்க மாட்டான்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து ஒரு இரும்பு ராடு எடுத்து குத்துறானுங்க. என்ன கேட்க மாட்டேங்கிற நான் சொல்ல, அப்போ அடங்கி தான் இருக்கணும் பெண் வந்து ஆணுக்கு அப்படின்ற ஒரு ஆணாதிக்க மனோபாவம். இப்போ அதை எதிர்த்து வந்து மாணவர்கள் குரல் கொடுத்து அதுக்காக போராட்டம் பண்ணும்போது போராட்டத்தில் போகாதவனு கூட சிந்தனை போக்கு ஏற்படுது. தப்படாது, ஆண்கள் அப்படி பண்ணக்கூடாது, பெண்கள் ஆணும் சமந்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சொசைட்டியில் அது ஒரு மாற்றம் வந்து ஏற்படுத்துது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட பெரியாரை ஏற்றுக்கிறான்ல, இருக்கிறவங்க கூட ஆமாம் பெரியார் சொல்கிறது ரைட்டு தான், அவன் போய் அந்த மூமெண்ட்டில் கலந்துக்கல. ஆனால் அவருடைய சிந்தனை போக்கு, அந்த மூமெண்ட்டு, இந்திய எதிர்ப்பு போராட்டத்துடைய விளைவு இன்றைக்கி நம்ம இந்தியை வந்து எங்கே பார்த்தாலும் எதிர்க்கிறோம். நம்ம அது சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி தான் சமுதாயம் மாறும். அது இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி பண்ணாதான் அது மாறுமா? இல்லை பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் வந்தால் தான் முதலாளி அவர் சொன்னார், அந்த மாதிரி பண்ணால் தான் மாறுன்றது வந்து முரண்பட்டு தேவையில்லை. சோவியத் யூனியன்லேயே அதை விட்டாங்க. ஸ்டாலினுக்கு அப்புறமா வந்து மக்கள் சர்வாதிகாரம்னு மாட்டிட்டாங்க. மக்கள் சர்வாதிகாரம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, ஸ்டாலின் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு, வர்க்கம்லாம் ஒழிஞ்சு போச்சுட்டாரு. இப்போ முதலாளி இல்லை, தொழிலாளி இல்லை, எல்லாரும் மக்கள் தான் இருக்காங்க. மக்கள் சர்வாதிகாரம்னா யார் மேலே இப்போ சர்வாதிகாரத்தை செலுத்துவாங்க? அப்போ அது மக்கள் ஜனநாயகம் அப்படின்னாங்க. நிறைய குளறுபடிகள், இந்த சோவியத் யூனியன் ஃபெயிலியர் ஆனதுக்கு நிறைய முதலாளித்துவ கூறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வந்தது தான் காரணம். ஸோ சர்வாதிகாரம் வேணும். முதலாளிகள் தன்னுடைய சொத்தை தானே கொடுக்காத வரைக்கும். ஆனால் அந்த சர்வாதிகாரம்ன்றது பேர் தான் சர்வாதிகாரமே ஒழிய, பெரும்பான்மையான தொழிலாளிகளுடைய ஆட்சி நடக்கும்போது அதுதானே ஜனநாயகம். ஸோ உண்மையான ஜனநாயகம் என்ன, பொய் ஜனநாயகம் என்ன? உண்மையான ஜனநாயகம் வந்து பெரும்பான்மை மக்களுடைய விருப்பத்தின்படி ஆட்சி நடப்பது. அப்போ ஒரு சோசியலிச புரட்சிக்கு அப்புறமா தொழிலாளி வர்க்கம் தான் பெரும்பான்மையாக இருக்குது, உழைக்கும் மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க, அவங்களுடைய ஆட்சி நடக்கிறதா உண்மையான ஜனநாயகம். இப்போ நம்ம வந்து பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் இருக்கிறோம், நம்ம ஓட்டு போடுறோம், ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்த ஆளுமே முதலாளிகள் தான் ஆளுறாங்க, அம்பானி அதானி தான் நல்லா இருக்கிறாங்க. அப்போ இது போலி ஜனநாயகம். இப்போ இந்த மாவோயிஸ்ட் கட்சியை கேட்டிங்கன்னா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய நக்சல்பாரி கட்சிகள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இது ஒரு போலி ஜனநாயகம், இது உண்மையான ஜனநாயகம் கிடையாது. வருஷத்தில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான். இல்லைப்பா இதோட முடிச்சுக்கலாம்ப்பா, ஒரு 2 minutes.
இது இது உண்மையான ஜனநாயகம் வந்து என்னென்னா மக்களுடைய அதிகாரம் இருக்கிறதா. இன்றைக்கி வந்து நீங்கள் வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடுறீங்க, அன்றைக்கி தான் உங்களுக்கு ஜனநாயகம், அன்றைக்கி தான் உங்களுக்கு எல்லாம் கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் மதிக்கவே மாட்டானுங்க. நீ பாட்டு ஊரில் கிடக்க வேண்டியதான், அவன் பாட்டுக்கு எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பான். உங்கள் எம்எல்ஏ எம்பி அதுக்கடுத்து பார்க்கவே முடியாது. இப்போ அது வந்து இது வந்து ஒரு போலியான மாயை, ஜனநாயகமே கிடையாது. உண்மையான ஜனநாயகம் வந்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் தான். ஏன்னா அதுதான் பெரும்பான்மையுடைய கருத்தை நிறைவேற்றுது அப்படின்றது மார்க்சியம் சொல்லுது.